வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. विश्व भर में ये सप्ताह खास करके जाने में धन्यवादी की सप्ताह, जाने परमेश्वर को धन्यवाद देना चाहिए करके वो उस रविवार करके इसे मनाते हैं. நவம்பர் 26ஆம் தேதி அது அமெரிக்கா முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு காரியமாகும். नवंबर 26 तारीख को पूरे अमेरिका में इसे मनाए जाते हैं. எல்லா கிறிஸ்தவர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ எல்லா நாட்டிலும் இதை அனுசரிக்கிறார்கள். जो जो देश में मसीहा लोग ज़्यादा है और सब देशों में इस दिन का अनुसरण करते हैं. மெதடிஸ்ட், சிஎஸ்ஐ இவர்கள் எல்லாம் இந்த வாரத்தை விசேஷமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். मेथोडिस्ट वो या सीएससी वो इस सप्ताह को बहुत विशेष करके मनाते हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की महिमा. பலி இடுகிறவர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அந்த வசனத்தின் ஆதாரத்திலே புதிய ஏற்பாட்டின் ஜனங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதற்கான ஒரு நாளை நியமித்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். जो कोई धन्यवाद की बलि देता है वो मेरे नाम की महिमा करते हैं करके जो वचन है उस वचन के अनुसार जो परमेश्वर को लोग धन्यवाद देते हैं. நாம் அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். हम प्रतिदिन परमेश्वर को धन्यवाद देना है. அதிகமாக ஒரு நாளை குறிப்பிட்டு நாம் நன்றி செலுத்துகிறது அருமையான ஒரு பாரம்பரியம் கிறிஸ்துவ மண்டலத்திலே காணப்படுகிறது. खास करके एक दिन को नियुक्त करके उसी में प्रभु को जो धन्यवाद जो दे रहे हैं वो मसीह के पारंपरिक. பலர்கள் என்னிடத்தில் மெசேஜ் அனுப்பினார்கள், போன் மூலமாக கேட்டார்கள். வெளி சபையார்கள், வெளியே உள்ள பாஸ்டர்கள், बाहर के जो मंडली, बाहर के जो पास्टर मेरे से फोन के द्वारा संपर्क करके इसके बारे में पूछताछ किए हैं. ஐயா உங்களுடைய சபையிலே இது நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? क्या आया जी आपके जो मंडली में इस दिन को मनाते हैं? விசேஷமாக கொண்டாடுவது இல்லை. खास करके तो नहीं मनाते हैं. எல்லா நாளும் ஆண்டவருக்கு என்று நாம் ஒப்பு கொடுத்ததனால் நாங்கள் அதை விசேஷமாக கொண்டாடுவது இல்லை என்று சொன்னேன். सब दिन को हम परमेश्वर के लिए सौंपा है इसीलिए उस दिन को खास करके नहीं मनाते हैं. ரொம்ப அருமையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டோம். बहुत अच्छे अच्छे बातों को हम लोग बातें किया. ஆண்டவர் இந்த லாக்டவுன் பீரியட்ல பலர்களுக்கு பல நன்மைகளை செய்ததை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். इस लॉकडाउन के पीरियड के अंदर कई लोगों को परमेश्वर कितना भलाई करके किया करके उसे सुनने के लिए भी प्रभु ने விசேஷமாக எல்லா ஜனங்களும் ஜெபம் செய்கிறதற்காக உந்தப்பட்டு எல்லாரும் ஜெபத்திலே இருக்கிறார்கள். खास करके ये दिनों में प्रार्थना करने के लिए उनके मन में उत्साह हुआ और सब लोग प्रार्थना में இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களிடத்தில் ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறார்கள். और विश्व भर में जो मसीहा लोग हैं इनके मध्य में एक जांच किया है. இந்த லாக்டவுன் பீரியடிலே நீங்கள் செய்தது என்ன? इस लॉकडाउन पीरियड के अंदर आपने क्या किया है? எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னவென்றால் सब लोग ने कहा वो एक ही बात. செய்வதற்காக இந்த நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தார் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். प्रार्थना करने के लिए इन दिनों को परमेश्वर हमें दिया करके सब लोगों के कहना है. இதை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். इसे समझकर प्रभु को मैं धन्यवाद देता हूँ. ஆரோக்கியத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு और ऐसी आत्मिक आरोग्य को संभाल रखने के लिए நாம் பிரார்த்தனையை குறித்து ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். हम प्रार्थना के विषय में, विनती के विषय में ध्यान करते हैं. அதோட அடிப்படை என்ன வேண்டும்? उसके नेव क्या है? சுவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். दीवारों के विषय में भी आपसे मैं कहते आता हूँ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம் என்றால் मान लीजिए घर हम बांधते हैं. நல்ல அஸ்திபாரங்கள், நல்ல சுவர்கள் இருக்க வேண்டும், கூரையும் இருக்க வேண்டும். अच्छा नेव भी होना चाहिए, अच्छी दीवार भी होना चाहिए और उसके छत भी होना चाहिए. அதற்கு வாசலும் இருக்க வேண்டும். उसके द्वार भी होना चाहिए. இதை குறித்துள்ள காரியத்தை ஒரு நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். इसके विषय के बातों पे आते दिनों में मैं आपको बताना चाहता हूँ. இந்த தினத்திலே நாம் நம்முடைய வேலையும் ஜெபமும் आज के दिन हमारे தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். हमारे काम और प्रार्थना इस मुद्दे पर मैं आपके मध्य में संदेश देना चाहता हूँ. ஆண்டவருடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையையும் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். और प्रभु के लोग प्रभु के वचन और उसके जो बात के बारे में हम ध्यान किए हैं. ஆராதனையும் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். आराधना और प्रार्थना के बारे में ध्यान किया. இந்த தினத்திலே நம்முடைய வேலையும் ஜெபத்தை குறித்துள்ள காரியத்தை நாம் தியானிப்போமாக. आज के दिन हमारे काम और प्रार्थना के विषय में हम ध्यान करेंगे.
சிலர்கள் ஜெபம் செய்து கொண்டே நான் இருக்கிறேன் என்று சொல்லி कुछ लोग ये बोल रहे हैं कि हम प्रार्थना करते ही रहता हूं। சோம்பேறிகளாக அதாவது இருக்கிறதை நாம் அறிவோம். आलसीपन में लोग रहते हैं, इसे जानते भी हैं। சிலர்கள் வேலை செய்து கொண்டே நான் இருக்கிறேன் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி நடப்பார்கள். कुछ लोग ये भी बोलकर चलेंगे कि मैं काम करते रहूंगा, आप लोग प्रार्थना இந்த करो। இரண்டு காரியமும் தவறு என்று இறைவனுடைய வார்த்தை கூறுகிறது. इस दोनों कार्य गलत करके प्रभु के वचन कहता है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தைகளை நாம் வாசித்து நான் செய்திக்கு நேராக கடந்து செல்கிறேன். दो वचनों को पढ़कर हम संदेश की ओर से जाना चाहता हूं। எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब अपने पवित्र शास्त्र खोलें। நெகேமியா எழுதின புத்தகம் नेहमिया की पुस्तक 4ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியமும் चौथी अध्याय 8 और 9 वचन। நீதிமொழிகள் 8:34 வாக்கியத்தும் யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். नीति वचन 8:34 को कोई भी उठकर उचित सबसे पढ़ सकते हैं। பக்தனாகிய நெகேமியா எழுதின நெகேமியாவின் புஸ்தகம் भक्त नेहमिया ने लिखे हुआ नेहमिया की पुस्तक 4ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியமும் चौथी अध्याय के 8 और 9 वचन। நீதிமொழிகள் 8:34 யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். नीति वचन 8:34 को कोई उठकर उचित सबसे पढ़ सकते हैं। नेहमिया की पुस्तक चौथी अध्याय की 8 और 9 वचन में इस प्रकार हम पढ़ते हैं। और सबों ने एक मन से गोष्ठी की कि जाकर यरूशलेम से लड़े और जो उसमें गड़बड़ी डालें, परंतु हम लोगों ने अपने परमेश्वर से प्रार्थना की और उनके डर के मारे उनके जो विरोध दिन रात हम बहुरैये ठहराए हैं। நீதிமொழிகள் 8:34 नीति वचन 8:34। क्या ही धन्य है वह मनुष्य जो मेरी सुनता और मेरी जो वेदियों पर प्रतिदिन खड़ा रहता और मेरे द्वारा के खंभों के पास दृष्टि लगाए हुए रहते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा हो। இங்கே பக்தனாகிய நெகேமியா यहाँ भक्त नेहमिया ने அவர் ஒரு பெரிய வேலையிலே அவர் ஈடுபட்டு இருந்தார். एक बड़ी काम में लगा हुआ था। எந்த வேலையும் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கட்டும், चाहे जो भी काम आप करें, चाहे अपने दफ्तर में हो, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள், या तो आपके घर पे ஊழியம் செய்கிறீர்கள், या तो सेवा करते हैं, இந்த எல்லா காரியத்திலும் தடைகள் உண்டாகும். इन सब कामों में रुकावट आती है। இப்படி தடை உண்டாகும் போது ऐसी जब रुकावट आती है, நாம் வேலையை நிறுத்தும்படிக்கு அல்ல, हम काम को रोकने के लिए नहीं। இந்த பக்தன் நமக்கு கூர்ன காரியத்தை மனதிலே கொள்ள வேண்டும். इस भक्त ने क्या कहा करके अपने मन में रखे। எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் சகாயத்தை பெற்றுக் கொள்ளவும், हम अपने जो परमेश्वर के पास सहायता पाने के लिए இரவும் பகலும் रात और दिन காவல்காரர்களை அவர் நியமிக்கிறார். बहुरों को ठहरा दिया है। ஜெபம் மாத்திரமல்ல, केवल प्रार्थना नहीं, காவல்காரர்களையும் அவர் நியமிக்கிறார். बहुरों को भी नियुक्त किया ஜெபம் है। செய்து ஆய்விட்டது, प्रार्थना कर चुका, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे, ஆலயத்தை பார்த்துக் கொள்வார். भवन को देख लेंगे। என்று நாம இருமாந்து இருக்க கூடாது. ऐसा करके हम रहना नहीं है। வீட்டை பாதுகாத்துக் கொள்வார், और सा घर को संभाल लेगा, வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார். मेरे जीवित को भी संभालेगा। இராமல் ऐसा नहीं रहना है। நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்கிறதற்காக हमारी जीवित की सुरक्षा के लिए நாம் பிரார்த்திக்க வேண்டும். हम प्रार्थना करना है। சில வேலைகளும் நாம் செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. कुछ काम भी हमें करना होगा करके यहाँ लिखा है। ஒரு மனிதன் பாக்கியவான் என்று சொல்லும்போது, किसी व्यक्ति धन्य करके कहे, அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு उनके जो वचन सुनने के लिए காத்திருந்து उसको रोकते हुए, கவனிக்கிறவன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जो उसके ऊपर ध्यान लगाते हैं करके लिखा है। நீதிமொழிகள் 8:34 மறுபடியும் வாசிக்கலாம். नीति वचन 8:34 को फिर पढ़िएगा। என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு அருகிலே காத்திருந்து
எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. क्या ही धन्य है वह मनुष्य जो मेरी सुनता है, वरन जो मेरी देवड़ी पर प्रतिदिन खड़ा रहता है और जो मेरे द्वारों के खंभों के पास दृष्टि लगाए रहता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. இங்க ஞானமானது பேசுகிறது, அழைக்கிறது. यहाँ ज्ञान जो है बातें करती भी है, बुलाती भी है. எல்லாரும் ஞானவான்களாக இருந்தால் हम सब अगर ज्ञानवान हो, அவரே நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஞானமும் ஆனார் என்று இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वही हमारी जो धार्मिकता, ज्ञान और पवित्रता करके वहां पर लिखा है. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. पहली कुरिन्थियों पहले अध्याय की 30वां वचन में लिखा है. இயேசுவானவருக்கு செவி கொடுத்து यीशु मसीह के सुनते हुए அவருடைய பாதத்திலே காத்திருந்து விழித்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று இங்கே நீதிமொழிகள் 8:34 உடைய அர்த்தமாகும். उसके जो पथ पर रह के प्रार्थना करते हुए भाड़ जो जोते हैं वे लोग जो धन्य करके लिखा है. அவரின் வாயிலாக பிதாவிடத்தில் சேருகிற வாசலாக அவர் இருக்கிறார். उसके द्वारा पिता के पास पहुंचने के एक द्वार है. वो அவர் பிதாவிடத்தில் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை वो पिता के पास हमारे लिए जो विनंती कर रहा है, காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. हम बाढ़ जोते हुए उसे पा लेना चाहिए करके उसी अर्थ पे लिखा है. நம்முடைய வேலையும் ஜெபமும் हमारी जो काम और प्रार्थना நெருங்கிய தொடர்பு உள்ளதாக காணப்பட வேண்டும். बहुत निकट संबंध का है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. எனக்கு ஒரு வீட்டை நீர் கட்டுவீர் என்றும் हमारे लिए ये घर आप बांधेंगे, என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தாவீது அரசன் ஜெபம் பண்ணுகிறார். हमारे घर आपके सामने आशीष पाया हुआ होना चाहिए करके दाऊद राजा प्रार्थना करता है. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 27வது வாக்கியமும் 29வது வாக்கியமும் வாசிக்கலாம். दूसरी सामुएल 7वां अध्याय में 27 29 27 और 29 को भी पढ़िएगा. உம்முடைய அடியானுடைய செவிக்கு நீர் வெளிப்படுத்தினீர், அவர் கவனித்தார் என்று இங்கே நாம் கவனிக்க வேண்டும். हम हमारे ध्यान ये होना चाहिए करके अपने जो दास की जो प्रार्थना आप सुना है, कान लगाए करके यहाँ लिखा है. 29வது வாக்கியம், உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய தேவனாகிய ஆண்டவர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார். क्योंकि ये सेनाओं की जो यहोवा, ये इस्राएल के जो परमेश्वर, तूने ये कहकर अपने दास पर यह प्रकट किया है कि मैं तेरा जो घर के बना रखूंगा, और जो इसी कारण जो तेरे दास जो दूसरे यह प्रार्थना करने के विलंब किया है, और तो सब अब प्रसन्न होकर अपने दास के घराने पर ऐसा आशीष दे कि वह तेरे सम्मुख जो सदैव बना रहेगा, क्योंकि ये यहोवा, ये प्रभु, ये तूने ऐसा ही कहा है, और जो तेरे दास का जो घराना तुझसे आशीष पाकर सदैव रहेगा. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा हो. காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று சங்கீத புத்தகம் 127வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 127वां भजन संगीत में यह पढ़ते हैं, जो बह रहे हैं जागते रहना व्यर्थ है करके. நாம் வீட்டை கட்டுகிறோம், मान लो हमें घर बांधते हैं, அதை நாம் காக்கவும் வேண்டும். इसके संभाल भी रखना है, இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக और इससे बढ़कर ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டும், காவல் செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தோடு அவர் எழுதுகிறார். परमेश्वर घर को बांधना है, उसकी जो रखवाला वही करना चाहिए करके उसी अर्थ पर लिखता है. ஆண்டவரே எனக்கு வீடை கட்டி தாரும், हे परमेश्वर मुझे घर बांध के எனக்கு दे, வேலை தாரும் என்று நீ பிரார்த்திக்கிறது சரி. हमारे लिए जो काम काज दे दो करके आप प्रार्थना करते, ठीक है. வேலைக்கு அப்ளிகேஷன் நீ எல்லா இடத்திலும் நீ அனுப்ப வேண்டும். हर जगह पे जो उस काम का एप्लीकेशन तुम भेजना पड़ेगा. ஆண்டவர் பேங்க்ல போய்
வீட்டிலேயே உனக்காக லோன் அவர் கையெழுத்து போட மாட்டார். और जो परमेश्वर बैंक में जाके लोन के लिए वो हस्ताक्षर नहीं करेंगे. நீ தான் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ண வேண்டும். और तुम ही बैंक में जाके उसकी कोशिश करना है. லோனுக்காக அப்ளை பண்ண வேண்டும். लोन के लिए अप्लाई करना है. ஒரு ஆர்க்கிடெக்ட் பிளான் ஆண்டவர் உனக்கு வரைஞ்சு கொடுக்க மாட்டார். और एक चित्र का प्रभु बनाकर नहीं நீ ஒரு देंगे. ஆர்க்கிடெக்ட் போய் கிட்ட அணுகி और जो घर बनाने वाले के पास तो जाकर நிலம் இவ்வளவு சதுரடி இருக்கிறது, मेरी जगह इतने स्क्वायर फीट है, இவ்வளவு லோன் எனக்கு கிடைத்திருக்கிறது, इतना लोन मुझे मिला है, இதிலே ஒரு வீட்டை கட்ட தர வேண்டும், அதற்கு ஒரு வரபடத்தை போட வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும். इसमें एक घर आपने बना के देना है, इसके लिए एक चित्र पहला बना के दो. வீடு வேலை ஆரம்பித்த உடனே जब घर के काम शुरू हो गया ஆட்கள் எல்லாம் கடந்து சென்றதுக்கு பின்பதாக और ये सब का காவலாளி வைக்க வேண்டும். அந்த வீட்டில் உள்ள கட்டி முடிக்கிறது வேற, ஏதாவது பொருள் திருட்டு போயிட கூடாது. वहाँ पर एक बहुरिया रखना पड़ेगा जाने की उधर का चीज को कोई चुरा के ना ले जाए. அப்படியே ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை அவர் ஸ்தாபித்து ऐसे परमेश्वर अपने कलीसिया के स्थापन करके அவர் காவலாளிகளை நியமித்திருக்கிறார், ஒருவனும் திருடி கொண்டு போகாமல் இருக்கும்படி. वो बहुरियों को नियुक्त करके रखा ताकि कोई चुरा कर ना जाए. எருசலேமின் மதில் மேல் நான் காவலாளியை நியமிக்கிறேன் என்று ஏசாயாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. यरूशलेम के शहरपना के अंदर हम बहुरियों को नियुक्त किया करके लिखा है. ஏசாயா 62:6 வாக்கியத்தை வாசிக்கலாம். यशायाह 62 की 6वां वचन को पढ़िएगा. அவர் எருசலேமை கட்டி वो यरूशलेम को बांध कर என்று எழுதப்பட்டிருக்கிறது. और ऐसा करके लिखा है. அவர் கட்டுகிறது மாத்திரமல்ல, केवल वो बनाने से அவரோடு नहीं, இணைந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய சபையை கட்ட வேண்டும். उसके साथ जुड़े हुए लोग प्रभु के मंडली को बांधना है. அதனுடைய மதில் மேல் காவலாளிகளை ஆண்டவர் நியமிக்கிறார், ஒருவனும் திருடி கொண்டு போகாமல் இருக்கும்படி. जो शहरपना के ऊपर परमेश्वर ने बहुरियों को नियुक्त करते ताकि कोई चुरा कर ना ले जाए. வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், குடும்பத்துக்காக வேலை செய்ய வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாம் மனதிலே கொண்டிருக்கிறவர்கள், काम करना है, सेवा करना है, परिवार के लिए काम करना चाहिए करके इस बातों को जिन्होंने मन में रखे हैं, அதிலே ஜெபமானது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது. उसकी प्रार्थना आदि मुख्य होती है. ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். दोनों एक ही बराबर होना चाहिए. தேவனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவர்கள் பிரேயர் பண்ணார்கள். जो परमेश्वर के प्रोटेक्शन के लिए उन लोगों ने प्रार्थना किया. மாத்திரமல்ல, அவர்கள் காவலாளிகளையும் அந்த தலைவன் நியமித்தான். केवल उतना नहीं, उसमें बहुरियों को भी उस प्रधान ने नियुक्त किया है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा. இதெல்லாம் மனதில் வைத்து தேவ வெளிப்பாடின் பிரகாரம் 53வது ஆண்டுக்கு முன்பதாக சிலர்களை ஜெபம் பண்ணுகிறதற்காக நியமித்தேன். ये सबको मन में नियुक्त करके कुछ लोगों को प्रार्थना करने के लिए रखा. தெரியல, क्या सोचा? தேவன் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर क्या करना चाहिए करके कुछ कार्य को बताते हैं. ஜெபம் செய்கிறவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். जो प्रार्थना करते हैं वे लोग प्रार्थना करते रहते हैं. கிரியைகளை அதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். उसके द्वारा बलवंत कार्य प्रभु कर रहे हैं. இங்கே தோபியா சம்பல்லாத் என்பவர்கள், यहाँ तोबिया और सनबलात के लोग இப்படி பரியாசம் பண்ணுகிற பேயின் கூட்டத்தார்களும் இருப்பார்கள். ऐसा जो ठट्टा उठाने वाला शैतान की झुंड भी रहेगा. அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தான் இருப்பார்கள். वे लोग प्रभु के लोगों के मध्य में रहेंगे. அப்படிப்பட்ட மனிதர்கள், तोबिया ऐसे ही लोग, சம்பல்லாத் என்று சொல்லப்படுகிறவர், सनबलात भी, இவர்கள் அரபியர்கள். ये लोग अरबी के लोग हैं. அரபியர்கள் இவர்களும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தான் இருந்தார்கள். ये लोग अरबी लोग हैं लेकिन ये लोग भी इनके साथ में था. இஸ்ரவேலர்களாகும். इन लोग इसमें இவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ये लोग भी कतना किया गया. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இரண்டு விதமான நபர்கள் இருப்பார்கள், ஊழியர்கள் இருப்பார்கள். प्रभु के लोगों के मध्य में दो किस्म के लोग रहेंगे, सेवक लोग भी रहेंगे. இப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய சபையை அவர் எப்படி கட்டுகிறார் என்று இதிலே நாம் காண வேண்டும். इसी में हमारे पहचान ये होना चाहिए परमेश्वर अपनी मंडली कैसे बांधते हैं. பிசாசுக்கு துணை செய்கிறவர்கள் இந்த தோபியா சம்பல்லாத் போல், இந்த அரபியர்கள் போல், शैतान की मदद करने वाला इस तोबिया जैसे लोग இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டிருப்பார்கள். என்ன மாறிய ஆட்கள் எல்லாம் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். और ऐसी काम में ये लोग लगे रहते हैं, हमको मालूम है ये लोग कैसे हैं. அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும், அப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன். और उनको कैसा चलाना चाहिए करके मुझे मालूम है, ऐसे चलाता हूं. தோபியா சம்பல்லாத் இந்த அரபியர்கள் போல்
இல்லாமல் प्रभु के लोगों धोबिया தேவனுடைய संपला जैसे வேலைக்கு தடையாக இருக்கிறவர்கள் जो प्रभु के कार्य के लिए जो रोक में அவர்கள் है சங்கரிக்கப்படுவார்கள் वो लोग सत्यानाश किया जाएंगे அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் और जो प्रभु उसको அலங்கம் सत्यानाश கட்டப்பட करेंगे வேண்டும் அலங்கம் என்று நான் சுவர் என்று சொன்னேன் और मैंने कहा कि दीवार இந்த செய்திக்கு பின்னால பல காரியங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் इस संदेश के बाद में कई बातों प्रभु मुझे समझाते அலங்கம் கட்டுவதற்காக நெகமியா நியமிக்கப்பட்டிருந்தார் सहरपना को बनाने के लिए नेहमिया को नियुक्त किया மத சீர்திருத்தம் जो धर्म के सुधार பெரிய எழுப்புதல் உண்டாக்குறதற்காக बड़ी जागृति होने के लिए எஸ்ராவை போல் ஆசாரியர்களை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார் एसरा जैसा याजकों को प्रभु ने लाया है இது அலங்கத்துக்குள்ளாக செய்யப்பட்ட காரியமாகும் ये सहरपने के अंदर ही हुआ है சிலர்கள் எழுப்புதல் அதாவது கூட்டம் இதுக்கு எந்த வேதாதாரமும் கிடையாது और कुछ लोग जो எழுப்புதல் அதாவது நம்ம வரவழைக்க முடியாது जागृति लाना बोले तो हमारे काम नहीं என்று சொல்லப்படுற தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் காலை தொடங்கி மாலை மட்டும் அவர்கள் நின்று கொண்டு இறைவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் और जो जागृति का मतलब यह है वे लोग सुबह से लेकर शाम இறைவனுடைய तक खड़ा होकर வார்த்தை எங்கே போதிக்கப்படுகிறதோ அங்கே தான் எழுப்புதல் உண்டாகும் जहां प्रभु के वचन के प्रचार किया जाता उधर ही प्रभु के उस जागृति होगा செய்யப்படுகிறதற்காக எஸ்ராவை ஆண்டவர் எழுப்பினார் इसे सहरपने के अंदर ही करने के लिए इज़रा को प्रभु लाया தேசமானது பாதுகாக்கப்பட देश की सुरक्षा के लिए அலங்கம் கட்டப்பட வேண்டும் सहरपना बांधा जाना உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் சபை கட்டப்பட வேண்டும் என்றால் अगर आपकी जीवित बांधा जाना कलेशिया ஜெபம் बांधना என்ற तो சுவர் அதாவது எழுப்பப்பட வேண்டும் प्रार्थना के जो उस दीवार खड़ा होना है ஏதோ தேவனுடைய பக்தர்கள் அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள் प्रभु के भक्तों प्रार्थना करते அவர்கள் हैं ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தையை எனக்கு சொல்லுகிறார்கள் वे लोग प्रार्थना करके प्रभु के वचन मुझे सुनाता है இப்படி நடக்கும் என்று ऐसा होगा करके அப்படிதான் நடந்துட்டே இருக்கிறது ऐसे ही होती है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा हो தெளிவாக தேவனுடைய ஜனங்கள் ஜெபத்தையும் நம்முடைய वर्क என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வேலை आज जो बराबर प्रभु के लोग इसे समझना प्रार्थना और हमारी काम முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும் पहली की आपके पहचान ये होना चाहिए क्यों काम करना है ஆதி சபையிலே आदि मंडली में இப்படி ஒரு காரியத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ऐसे एक कार्य को प्रेरितों ने प्रचार कर ஆண்டவர் இப்பொழுது வந்து விடுவார் यीशु मसीह अब आ जाएंगे இப்படி வந்து விடுவார் ऐसे आ जाएंगे என்று அப்போஸ்தலர்களுடைய செய்தி எல்லாம் இயேசுடைய இரண்டாவது வருகையை பற்றி இருந்தது ऐसा प्रेरितों की पूरी समाचार यीशु मसीह के दूसरी आगमन के बारे में இதெல்லாம் கேட்டுக்கிட்டு इसे சில சோம்பேறிகள் कुछ आलसी लोग அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் वो लोग क्या किया இதற்கு வேலை செய்ய வேண்டும் क्यों काम करना है அப்படியே இருந்துட்டு இயேசு வருவார் நம்மள அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் ऐसे यीशु आएंगे हमें ले जाएंगे ஆதி சபையிலே நடந்த தீமைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது आदि मंडली में जो बुराई हुआ अब मंडलियों में होता है அதை அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி इसे प्रेरितों को पवित्र आत्मा ने समझा कर 2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார் பாருங்கள் दूसरी தெசலோனிकियों 4th अध्याय में वो लिखता है देखिएगा ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर को महिमा हो 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசியுங்கள் दूसरी தெசலோनिकियों 3रा अध्याय के 12वां वचन को पढ़िएगा 11வது வசனம் சாரி 11वां वचन को पढ़िएगा உங்களில் சிலர் யாதோர் வேலை செய்யாமல் வீண் அலுவலக்காரர்களாக இருந்து ஒழுங்கட்டு இந்த வீண் அலுவலகாரர்கள் ஒழுங்கட்டு இருப்பார்கள் हम सुनते हैं कि जो कितने लोग जो हमारे बीच में अनुचित चाल चलते हैं और जो कुछ काम नहीं करते हैं और जो औरों के काम से आग डाला करते हैं இப்படி ஊழியர்களும் தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருப்பார்கள் ऐसा सेवक वो या तो प्रभु के लोग भी ऐसा होंगे இவர்களை குறித்து தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் 1ஆம் தேதி சில துன்மார்க்க ஊழியர்களுடைய பட்டியல் நான் வாசிக்க இருக்கிறேன் और जो ऐसी लोगों के बारे में प्रभु के लोगों सावधान रहो 1 तारीख को क्या बोला करके कुछ दुष्ट सेवकों की बात मैं बताता हूं இது வந்து பப்ளிக்காக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சபையானது வந்திருக்கிறது कलीसिया ऐसी एक समय पे आया है ऐसी बातों को कुल्लन कुल्ला बताना है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக வீண் அலுவலக்காரர்களாக இருந்து और जो ஒழுங்கற்று அதாவது ஒழுங்குபடுத்துகிற முயற்சி செய்தால் आज जो कुछ भी कार्य सुधारने के लिए कोशिश करें இருக்கிறதற்காக இப்படி சாத்தானுடையவர்களாக
சபையிலே சுத்தி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ऐसे अनुचित चाल चलते हैं जो शैतान के लोगों के हिसाब से. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. நாம் எதற்கு வேலை செய்ய வேண்டும்? हम क्यों काम करना है? ஒன்று ஆண்டவர் இதை நியமித்திருக்கிறார். एक तो प्रभु ने इसे नियुक्त किया. God has designed it. और जो परमेश्वर इसके नियुक्त किया. நேர்த்தியாக மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து முன்னேறும்படிக்கு. और जो एक इंसान ये संसार में सीधा से रहकर आगे बढ़ने के लिए. நோக்கம் அவன் வேலை செய்து ஆண்டவருடைய செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். और वो काम करके परमेश्वर के धन और आशीष को पाना चाहिए. அதிலே வேலை செய்யவும் காக்கவும் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. काम करना उसके रक्षा के लिए भी रखा है. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். उत्पत्ति 2 अध्याय के 15वां वचन. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே और जो व्यवस्थावरण 13 पे 6 நாட்களும் நீ வேலை செய்து 6 दिन तुम काम कर. செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. काम करना चाहिए करके लिखा है. ஆண்டவர் 6 நாளும் வேலை செய்து जो 6 दिन पूरा काम करके परमेश्वर ने 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். परमेश्वर भी 6 दिन काम करके 7वां दिन विश्राम पाया. இறைவனுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். हमारे परमेश्वर के स्वरूप में हम बनाए गए. ஆண்டவர் வேலை செய்கிறவராக காணப்படுகிறார். प्रभु काम करने वाला है. யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே யோவான் 5:17 पे என் பிதா அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். मेरे पिता वो काम कर रहे हैं. நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நானும் கிரியை செய்கிறேன். मैं भी काम करता हूं. ஒரு விசுவாசியும் அவன் கிரியை செய்கிறவனாக வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும். हर एक विश्वासी क्रिया भी करना काम भी करना है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. அந்த தோட்டத்தை காக்கவும் और उस बगीचा वाटिका की रक्षा करना. அந்த தோட்டத்திலே மனிதனை படைத்து வைத்தார். उसमें काम करने के लिए भी इंसान को छोड़ रखा है. ஆண்டவர் God has designed it. और जो परमेश्वर इसके नियुक्त डिजाइन किया है. இரண்டாவது காரணம் என்னவென்றால் दूसरी कारण அது உன்மேல் என்மேல் வைத்த கடமையாகும். और आपके ऊपर मेरे ऊपर रखा हुआ फर्ज होती है. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசியுங்கள். पहली तीमुथियुस 5वां अध्याय की 8वां वचन को கடமை இந்த நெறி தவறி நாம் இருக்க கூடாது. और इस जो फर्ज निभाने बिना हम नहीं रहना है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், சொந்த ஜனத்தையும் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அவிசுவாசியோட கெட்டவனாக இருக்கிறான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पर यदि कोई अपने और जो नीच करके जो अपने जो घराने की जो चिंता ना करे तो वह विश्वास से भी मुकर गया है और जो अविश्वासियों भी बुरा बन गया है. அவனுடைய சொந்த வீட்டாரும் अपने खुद की घर அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் और उसके सह कुटुंबी அவர்களெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய டியூட்டி பவுண்ட் और उन्हें जो संभालना देखभाल करने के குடும்பம் மாத்திரமல்ல மற்ற குடும்பங்கள் मेरे केवल परिवार ने बाकी पर இல்லையோ we are been duty bound to work. और ऐसे जो अपने साथियों का அது நம்முடைய கடமையாகும். ஆண்டவர் நம்மை படைத்த அந்த உருவாக்கின காரியம் वो हमारी जो फर्ज है परमेश्वर जिसके लिए हमें बनाया. வேலை செய்ய விதமாக ஆண்டவர் அவனை படைத்து இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார். इंसान काम करने के हिसाब से उनको सृष्टि करके प्रभु इस संसार में भेजा. அது மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு கடமையை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். केवल वो एक फर्ज भी प्रभु दिया है. केवल नर को नहीं नारी को भी வேலை செய்ய வேண்டும். सब लोग काम करना है. பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும். बच्चे लोग भी. மனைவி வேலை செய்கிறார். पत्नी भी. கணவர் வேலை செய்கிறார். पति भी काम करता है. பகலும் உழைக்கிறார்கள். दिन और रात मेहनत करते हैं. இதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கடமை உணர்ச்சியாகும். ये सब परमेश्वर ने उनको दिया फर्ज की निभाना के लिए. அது மாத்திரமல்ல केवल उतना नहीं. வேலை செய்கிறதற்காக மூன்றாவது காரியம் हम काम करने के लिए வேலை செய்கிறதற்காக கிறிஸ்துவின் விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். और जो हम काम करने के लिए मसीह की छुटकारे को पाए हैं. பாவத்து நிமித்தம் पाप के निमित्त ஆண்டவர் பூமியை சபிச்சார். पृथ्वी को प्रभु श्रापित दिया. சபிக்கும் போது जब श्रापित देते हैं முட்களும் குறுக்குகளும் அது முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் பூமியை சபிக்கிறார். उसमें जो काटेली जो वस्तु वो उगेगी करके लिखा है. உன்னுடைய நெத்தியின் வேர்வையினாலே நீ புசிப்பாய். तेरे माथे के जो पसीना से खाएगा. கடின உழைப்பு कठिन परिश्रम
परिश्रम, நீ உழைத்தாலும் अगर तुम பூமி परिश्रम தன் उठाए तो பலனை தராது. जो भूमि अपने प्रतिफल நீ नहीं देगा, கடினமாக உழைக்க तुम வேண்டும். बड़ी कठिन परिस्थिति है। இந்த கடினமாக உழைத்துக் கொண்டு இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை ऐसे जो कठिन जो परेशानी उठाकर जो काम कर रहे हैं, அவர்களுடைய உழைப்பை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? और उनके परिश्रम के विषय करे वो क्या कहता है? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், तुम छुटकारा पाए हो। உழைக்கும்படிக்கு तो மீட்கப்பட்டவர்கள். सब जो छुटकारा इसीलिए पाया कि तो काम करने के लिए। இயேசுவுடைய மரணத்திலே यीशु की मृत्यु में முள்முடி சூட்டப்பட்டது. उसकी कांटे के मुकुट रखा गया। சாபமானது श्रापित। சபிக்கப்பட்ட நிலத்திலே இருந்து முளைத்த முள். जो श्रापित, जो भूमि को श्रापित दिया गया उसमें से उगा वो खटा, அந்த சாபமானது वो श्रापित அவருடைய சிரசிலே வைக்கப்பட்டது. उसके जो सिर पर रखा गया। ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के लोग बराबर पहचानो, நம்முடைய சிந்தனையினாலே செய்த பாவங்கள், हमारी जो विचार से जो पाप किया அது நிமித்தம் மாத்திரமல்ல, उसके निमित्त केवल नहीं, பூமியை ஆண்டவர் சபித்தார். जो भूमि को प्रभु ने श्रापित பூமியின் किया, சாபத்தை ஆண்டவர் நீக்கும்படிக்கு भूमि की श्रापित को प्रभु हटाने के लिए, மீட்கப்பட்டவர்கள் மூலமாக அவர்களுடைய வேலையின் மூலமாக जो छुटकारा पाए हुए लोग उनके काम की ओर ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु इस पृथ्वी के लोगों को आशीष करते हैं। பாருங்கள், யோசேப்பை देखिए यूसुफ को ஆண்டவர் அடிமையாக எகிப்துக்கு அனுப்பினார். गुलामी के हिसाब से मिस्र देश में भेजा। அங்கே அவன் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய செய்தார். वहाँ वो जो भी कार्य ஒரு किया प्रभु से आशीष மீட்கப்பட்ட किया। மனிதன், நீங்கள் ஐடி கம்பெனியிலே வேலை செய்யலாம், அல்லது ஒரு சிறிய ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நீங்கள் பாத்திரம் கழுவலாம். हो सके आईटी कंपनी में काम करते हुए किसी होटल में बर्तन धोते होंगे। இங்கே நீங்கள் இப்படி வேலை செய்கிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள். यहाँ पर जो काम करते हैं उन लोग அந்த छुटकारा। எஜமான் உங்களை நியமித்த இந்த பூலோகத்திலே இருக்கிற எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்யவில்லை. इस पृथ्वी की तुम्हारे लिए जो नियुक्त किया वो स्वामी के काम नहीं किया, நீங்கள் இயேசுக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள். यीशु के लिए आप काम करते हैं। கொலோசியர் 3 அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசியுங்கள். कोलोसियन 3:23 को पढ़िएगा। தேவனுடைய ஜனங்கள் நம்முடைய வேலையை குறித்துள்ள காரியத்தை தெளிவாக அறிந்தவர்கள். प्रभु के लोग अपने काम के बारे में बराबर जो நான் जानते हैं। ஊழியம் செய்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன், எந்த மனிதனுக்கும் அல்ல. हम अगर सेवा करते हैं तो मसीह के लिए सेवा करते हैं, किसी தேவனுடைய इंसान को नहीं। சபைக்காக நான் ஊழியம் प्रभु செய்கிறேன். की मंडली के लिए हम सेवा करते हैं। நீங்கள் எல்லாரும் தேவனுடைய மந்தையாகும். आप सब लोग परमेश्वर के झुंड है। நீங்கள் உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது. आपके लिए परिवार भी है। குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். जो परिवार के सब लोग काम करना है। கொலோசியர் 3 அதிகாரம் 23வது வாக்கியம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக சுதந்திரமாகிய பலனை சுகந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து கர்த்தராலே பெறுகிறீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் ஐடியிலே நீங்கள் வேலை செய்ய கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும். और जो कुछ तुम करते हो तन मन से करो, ये समझ कर कि जो मनुष्यों के लिए नहीं परंतु प्रभु के लिए करते हैं। ஏன் பிசினஸ்ல அதாவது நாம் யாரையும் ஏமாத்த கூடாது? क्यों हमारे धंधा में किसी को நீ पसंद नहीं? ஏமாத்துகிறேன் என்றால் உன்னை மீட்டவருக்கு நீ துரோகம் செய்கிறாய். अगर किसी को तुम वंचित करते हो, तुम्हें जिसने छुटाया उसके நியாயமான காரியத்திலே நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். न्याय के कार्य में न्याय के हिसाब से चलना है। மனிதன் என்னை புகழ வேண்டும். आज जो அவன் इंसान सभा- हमारे सबासी कहना है, இன்னைக்கு சபா சொல்லுவான், நாளைக்கு அதை வேற விதமா சொல்லுவான். आज सबासी कहेंगे, कल और किसी हिसाब से बोलेंगे। இப்படித்தான் ஆத்மீகத்திலும் உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ऐसे आत्मिक में भी दुनिया में भी हो रहा है। சபாசும் சொல்ல வேண்டாம், என்ன ஏசியும் வேண்டாம், அதாவது என்ன தாரீஃபும் பண்ண வேண்டாம். और जो मुझे तारीफ भी मत करो, मुझे निंदा भी मत। இதற்கெல்லாம் அதாவது விலக்கான அதாவது ஒரு மனிதன் நான். और इससे मैं हटकर रहता हूँ। நீங்களும் அப்படித்தான் இருக்க आप வேண்டும். भी ऐसे रहना है। புகழக எல்லாம் ஆண்டவராகிய இயேசுக்கு கடந்து சென்று சேர வேண்டும். जो भी आप सबासी कहते हो, कीर्ति यीशु की होना நீங்கள் चाहिए। எதை செய்தாலும் जो भी करें கர்த்தர்க்கென்றே நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். परमेश्वर के लिए करने நீங்கள் वाला तुम। டிரைவராக இருக்கிறீர்களா? और ड्राइवर हो, கர்த்தர்க்கென்று நீங்கள் டிரைவர் जो परमेश्वर के लिए आप काम करो। கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஓட்டி प्रभु செல்லுங்கள். के सामने चलाओ। கர்த்தர்க்கென்று எல்லாமே செய்கிறீர்கள். परमेश्वर के लिए सब कुछ करो। வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளனா शास्त्र के वचन को बराबर नहीं समझे, முறுமுறுப்பார்கள். ये लोग ही खुटखुटाएंगे।
ஏன்னா கர்த்தரை விட்டு கர்த்தரை பற்றி அவர்களுக்கு தெரியலையே. क्योंकि परमेश्वर के बारे में मालूम ही नहीं। இங்கே பாருங்கள் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. यहाँ पर देखिए மனுஷனுக்கு பிரியமாக, அது விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. और जो ஊழியக்காரனுக்கு எழுதல, सेवकों को लिखा। நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களும் அதற்குள்ள அடக்கம். सेवकों भी उसी में है। ஆண்டவருடைய ஜனங்கள் எந்த வேலை தொழில் செய்தாலும், प्रभु के लोग जो भी काम करें, கட்டர் சாஃப் பண்றாங்க, இங்கெல்லாம் அதென்ன நம்ம ரொம்ப கீழாக நினைக்கிறோம். जो गटर सफाई करने वाले को बहुत नीच सोचते हैं हम। இவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் பெரிய எழுப்புதல்களை அதாவது ஆண்டவர் கொண்டு வருகிறார். इनके मध्य में से बहुत बड़ी जागृति प्रभु लाते हैं। அவர்கள் கர்த்தர்க்கென்று அதை செய்கிறார்கள். वे लोग परमेश्वर के लिए करते हैं। அவர்களை தீர்ப்பா என்ன வேண்டிய தேவையே இல்லை. और जो ऐसे नीच सोचने की कोई बात ही नहीं। மனிதீகமாக நாம் அவர்களை பார்த்தோம். मैं मानव लोगों के हिसाब से கிறிஸ்துவுடைய பார்வையிலே நாம் அவர்களை பார்த்தோம் என்றால், मसीह की दृष्टि में देखें, அந்த क्लीन பண்றதோட அதாவது நமக்குள்ளாக இருக்கிற அதாவது கட்டர் இருக்குதா, और जो सफाई करते हैं उससे भी बढ़कर हमारे अंदर जो गटर है, அந்த கட்டரை யார் தான் அதாவது சுத்தப்படுத்த முடியும்? இயேசுடைய இரத்தத்தினால மாத்திரம் தான் அதனை சுத்தப்படுத்த முடியும். कौन शुद्ध कर सकते हैं? यीशु के சுத்தப்படுத்த முடியும். यीशु ही शुद्ध कर सकता है। இப்படி கேடுகட்ட சிந்தனை உள்ளவர்கள் கேடுகட்டவர்களாக இருக்கிறார்கள். ऐसी जो विचार के लोग बहुत बुरे हैं, வருத்தமாக இருக்கிறார்கள். बहुत चिंता उठाने की बात है। நாம் யாரு? हम कौन? ஆண்டவருக்கு முன்பதாக நாம் செல்லும் போது परमेश्वर के सामने जब जाते हैं, காரியத்தை நாம் அதாவது செய்தோம் என்றால், कुछ न कोई कार्य हम करें, ஆண்டவருக்கு परमेश्वर के लिए करते हैं। நேத்து ஒரு ஊழியருடைய சாட்சியை நான் கேட்டேன். कल एक அருமையான சாட்சி. कल एक ஊழியத்துக்கு கடந்து சென்றார். सेवा के लिए गया था एक सेवक ने। அவர் ஒரு 3 நாள் அவருக்கு ஒருத்தர் டிரைவர் வேலை, டிரைவர் அவர் போக்குவரத்து அதனால கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. 3 दिन तक एक ड्राइवर ने जाते आते रहता था। அவரு காலையில 8 மணிக்கு கிளம்பி உடனே அதாவது நாஷ்டா அது இதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு அதனை வாங்கி கொண்டு வந்து அதனுக்கு அப்போ இவரு என்ன நினைச்ச சர்ச்சுடைய அதாவது டிரைவர் போலுக்கு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கிறார். और वो ड्राइवर ने सुबह इसके लिए नाश्ता पानी सब जाके लेके आता था, ये सोचा कि वो चर्च का कोई ड्राइवर होगा, ஒரு விசிட்டிங் பிரீச்சராக போயிருக்கிறார். और ये उधर एक प्रचार करने वाला के हिसाब से गया था। கடைசி நாள் வந்து அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, लास्ट में वो ड्राइवर கொஞ்சம் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி मेरे घर पे आके जाइए करके बुलाया। உன் பாஸ்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வா, உன் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அனுமதி கொடுத்தா, உங்கள் பாஸ்டர் தான், நீங்கள் ஒன்றும் கூப்பிடல, பாஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்காரு, பாஸ்டர் अनुमति கொடுத்தா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி। और जो पहला पास्टर के पास जाके अनुमति मांग के आओ, क्योंकि पास्टर ने मुझे बुलाया, अगर पास्टर कहेंगे तो मैं तुम्हारे घर पे आऊंगा। பாஸ்டர் கிட்ட அவர் போய் கேட்டிருக்காரு, पास्टर के पास இன்னைக்கு ஐயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஐயா जी इसको मेरे घर पे, மூஞ்சி சுளிக்காம கூட்டிட்டு போங்கன்னு அதுல उसने बोला कि ठीक है लेके जाओ। அப்போ இவர் நினைச்சிருக்கிறாரு, ये सोचा ரொம்ப பாவமான மனுஷன், வீடு சின்ன வீடா இருக்கும், சரி அது நல்லது, நம்ம அதனை போயிட்டு அங்கே ஒரு ஜபம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ठीक है, ये सेवक ने सोचा उसके घर पे जाके प्रार्थना करके आएंगे। அவர் போயிருக்கிறாரு, घर पे गया, போயிட்டு இருக்கும்போது பெரிய அதாவது ஆடம்பரமான அதன அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ரூட்ல அதன போயிருக்கிறார்। और उधर देखा बहुत बड़े बड़े अच्छा जो महल जो बना है वो जगह पे लेके गया। டக்குன்னு அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அதன ஒரு வண்டி எடுத்திருக்கிறார்। एक अपार्टमेंट के अंदर அந்த அபார்ட்மெண்ட்ல போய் உடனே அங்க ரெண்டு பக்கமும் அதன வந்து அவர் இறங்கி உடனே சல்யூட் அடிச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு அதன நின்று இருக்காங்க। और वहां जाके उतरा तो सब लोग उसको नमस्कार करने लगा। அப்போ இவருக்கு அதன உடனே ஒருத்தன் வந்தானா சாவியை வாங்கினானா அதாவது போயிட்டு அதாவது வண்டியை பார்க்க இவருக்கு ஒண்ணுமே புரியலையா। और एक जन ने आया चाबी लेके गया, वो इसको कुछ समझ नहीं आया। டிரைவராக வந்து அதாவது ரெண்டு பேர் அதாவது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அதாவது இருந்தாங்கன்னா அவங்க சல்யூட் அடிச்சு இன்னொருத்தன் பேக்கை வாங்கி அவருக்குள்ள பேக் இவருக்குள்ள பேக் எல்லாம் வாங்கிட்டு அதன பின்னாலே இப்படியே குனிஞ்சு நின்று। और जन आया ड्राइवर के वो हाथों से उसके बैग लिया, इनका भी बैग लिया, उसको नमस्कार करते हुए ले जाता है। இவருக்கு ஒண்ணுமே इसको कुछ समझ नहीं आया। என்னடா அதாவது ஒரு டிரைவர் இவரு எனக்கு டிரைவராக இருக்கிறாரு, இவருடைய பேக் அதன நம்ம பேக் எல்லாம் வாங்கிட்டு யான் பயந்து போய் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல। क्या बात है, ये तो ड्राइवर था, इसका भी बैग लिया, मेरा भी बैग लिया, और इनको डरते भी है ये लोग, क्या बात है। ஒரு பெரிய இதெல்லாம் லிஃப்ட்ல அதாவது போயிருக்கிறாங்க। लिफ्ट में गए थे, லிஃப்ட் திறந்துச்சான், लिफ्ट खुला, இவரு ஸ்டெப் எடுத்து வெளியே வச்சிருக்கிறார், और बाहर आना लगा। வீட்டு கதவு பட்டு 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 பட்டுன்னு திறந்திருக்கு, घर के दरवाजा आप खुलने लगा। அப்ப இவருக்கு பேசவே முடியல, இந்த போதகர் बातें नहीं कर सका ये सेवक को, என்ன நடக்குது
क्या हो रहा என்ன என்ன ஏதோ ட்ரீம் வேர்ல்ட்ல நான் இருக்கிறேன்னு இவர் நினைச்சிருக்கிறாரு. और क्या ये क्या हो रहा है, कहाँ पर मैं हूँ? உள்ள அதென்ன அவர் பேருக்கிறாரு, எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே அப்படி இப்படி அதென்ன நின்னுக்கிட்டு குசு குசுன்னு அதென்ன பேசிட்டு நின்னு अंदर गया तो सब लोग सिर झुककर उसको नमस्कार कर, ஐயா உட்காருங்கன்னு சொல்லிட்டு भैया जी बैठो करके उनको बोला, அவர் உள்ள போனாராம். अंदर जाके போய் உடனே அதென்ன மனைவி பிள்ளைகிட்ட அதென்ன ஐயாக்கு தண்ணி காஃபி கொண்டு போய் और पत्नी बच्चे लोग भैया जी के लिए पानी में ला के அந்த दो, பொண்ணு வந்து அதாவது தண்ணி கொடுத்து ஐயா இந்தாங்க. वो लड़की आके उसको पानी देने வைஃப் लगा, வந்து அதாவது ஏதோ பிஸ்கட் அதாவது उसके पत्नी भी आके बिस्किट भी देने लगी. உங்களை நான் சர்ச்சில் பார்த்தேன்னு நீங்கள் அதென்ன கீழே உட்காந்துருந்தீங்களா சேர்ல அதன ஒரு கார்னர்ல உட்காந்துருந்தேன் நீங்கள் அவங்க தானே हम आपको चर्च में देखा, आप एक कोने में बैठे थे. அந்த அவருடைய மனைவி பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரு பெரிய கோடீஸ்வரன், बहुत करोड़पति था वो. இவருக்கு என்ன பேசணும்னே தெரியல, क्या बोलूं करके समझ नहीं आया इनको. இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கிறேன். इसमें से एक कार्य मैं सीख लिया. சொன்ன வார்த்தை அவரால் அதை சொல்ல முடியல, और उससे बोल नहीं पाया. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், इतनी बड़ी करोड़पति, எத்தனையோ கம்பெனிஸ் 16 கம்பெனி இருக்குதா, 16 कंपनी है उसको. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு டிரைவராக அதென்ன 3 நாளும் அதென்ன இருந்திருக்கு. ऐसे एक व्यक्ति प्रभु के एक सेवक के लिए 3 दिन ड्राइविंग कर रहा था. ரெண்டாவது நாள் ஒரு காரியம் நடந்திருக்கு. दूसरा दिन एक கொஞ்சம் பேசி கொஞ்சம் தொண்டையில கொஞ்சம் சரியில்லாம இருமல் இருந்திருக்கு. अब उसके गला पकड़ लिया दूसरा दिन सेवक. போயிட்டு இருக்கும்போது ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்ஸில் வாங்கி ஐயா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தானே ஒரு இடத்துல நிப்பாட்டினாராம். கடையில போய் கேட்டிருக்காரு, அங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லா கடையிலும் சுத்தி பறக்கி கொஞ்ச நேரம் அவருக்கு ஆளே காணலையா. सब दुकान में घूम घूम के आया. விறுவிறுத்து அதன ஸ்டெப்ஸில்ஸ் அதன வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஐயா எதுக்கியாதாவது இந்த இது எதுக்கு கிடைக்கலன்னா விட்டு தொலைக்க வேண்டியதானே, நம்ம போக வேண்டியதானே. लाके दिया. ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறது आप प्रभु के सेवक 3 நாளும் அழகா ஆண்டவருடைய பணியை செய்துட்டு நீங்க போணும், அதுக்காகத்தானே 3 दिन प्रभु के सेवा आपको करना है, इसीलिए. அதுவும் பெருசா அவர் எண்ணல, वो भी बड़ापन नहीं सोचा उसको. சரி நல்ல ஒரு விசுவாசி, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், एक अच्छा विश्वासी, प्रभु के भाई मानने वाला என்று அவர் நினைத்து கொண்டார். ऐसा करके सोच लिया. மூணாவது நாள் இது நடந்திருக்கு. तीसरा दिन ये हुआ. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், ये कार्य क्या कहा, எவ்வளவு பெரிய கணம் பொருந்திய மனிதனாக இருந்தார், जितने भी बड़े व्यक्ति हो, இந்த தேசத்திலே தேவனுக்கு பயந்த மனிதர்களும் விசுவாசிகள், அவர் ஒரு விசுவாசி ஆகும். इस देश में परमेश्वर का भाई मानने वाला विश्वासी होना चाहिए. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், प्रभु के जो माने हुए लोग, அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அதாவது அவர்கள் செய்கிறார்கள். और वो सब कुछ प्रभु के लिए करते हैं. இப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ऐसे आप और हम रहना है. ஜிப்பா போட்டோன்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அதனை சொல்லக்கூடாது. हम एक जिब्बा डाल दिया तो बड़ा करके मत सोचिए. நான் யார்கிட்டயும் சொல்ல, இந்த 2-3 மணி நேரம் தான் அந்த ஜிப்பா போட்டுட்டு அங்க நிப்பேன். 2-3 घंटा जिब्बा डाल के மற்ற நேரத்துல எல்லாம் உங்களை போல அதாவது ஒரு மனிதன் தான். बाकी समय सब आपके सरीका ही है. என்று நான் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியமா. ऐसा हर जगह पे मैं எத்தனை பேர் அதை எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. कितने लोग कितना समझा मालूम नहीं. நம்முடைய டைட்டில் பாஸ்டர் அது இதுன்னு டைட்டில்ல கிடையாது. நம்முடைய வேலை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், हमारे काम है, आप क्या करते हैं. உன்னுடைய வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியாக செய்கிறாயா, जो काम तुमको दिया गया उसे सही सलामत करते हैं. பெற்றவர்களாக இந்த வேலையை செய்ய வேண்டும். हम ये काम को மீட்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் கண்டு, हम छुटकारा पाए प्रभु के लिए, தனக்கண்டு அவர்கள் செய்கிறார்கள். आज जो बाहर के लोग अपने लिए करते हैं, அவர்கள் வாழ்கிறார்கள், சுயத்துக்காக வேலை செய்கிறார்கள், சுயத்துக்காக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், स्वयं के लिए जीते हैं, स्वयं के लिए चलते भी हैं. கர்த்தரை அறிந்தவர்கள், लेकिन प्रभु को जाने वाले लोग வேலை செய்தாலும் சரி, जो भी काम करे, சமையல் நீங்கள் பண்ணுகிறீர்கள், खाना बना रहे हैं, प्रभु के लिए बनाओ. கர்த்தர் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், आप छुटकारा पाए हैं. ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा. வேலை செய்யும்படிக்கு ஆண்டவர் நமக்கு திசை காட்டி இருக்கிறார். काम करने के लिए प्रभु हमें दिशा दिखाया. தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 11வது வாக்கியம், पहली தெசலோனிக்கர் 4:11, 2 தெசலோனிக்கர் 3:12 வாசிக்கலாம். दूसरी தெசலோனிக்கர் 3:12. புறமே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாத இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று. உங்களுடைய சொந்த அலுவலக காரியத்தை பார்க்க சொந்த கையினாலே வேலை செய்யவும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்படி புத்தி சொல்லுகிறோம்.
ஊழியக்காரங்க என்ன நல்ல வேலை செய்யுங்க, आप काम करते हो, अच्छे से काम ஆண்டவர் करो, நிச்சயமாக உங்களை निश्चय ஆசீர்வதிப்பார். रूप में प्रभु आशीष करेंगे। பிரின்சஸ் வந்து எப்பவும் என்கிட்ட ஜெபம் பண்ணுவாள். प्रिंसेस सदा आके प्रार्थना करती அண்ணா है, அதாவது இப்படி இப்படி அதாவது இருக்கிறது சொல்லிட்டு ऐसा ऐसा है करके ஜெபம் பண்ணி விடுவேன். प्रार्थना कर, நல்ல அதாவது ஆண்டவர் உத்தரவு கொடுத்தது வந்து சொல்லுவாங்க. अच्छी उत्तर प्रभु दिया करके आके இப்படி बोले। நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நாம் தொடர்ந்து அதாவது நாராஜ் ஆயிரோடாது. हम निरंतर प्रार्थना कर नाराज नहीं होना है। ஆண்டவர் கண்டு நீங்க அங்கே வேலை செய்கிறீர்கள். परमेश्वर के लिए आप उधर काम करते हो, எந்த வேலை செய்தாலும் சரி, जो भी काम करे, जो छुटकारा पाए वो लोग, ஆண்டவராக நீங்கள் உங்களுக்கு திசை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. प्रभु की ओर से आपको दिशा दिखाई। கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சொந்த அலுவல காரியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். जरूर आप अपने खुद के काम में ध्यान देना है, சொந்த கையினாலே உழைக்க வேண்டும். अपने हाथों से काम करो। 2 தெசலோனிக்கர் 3:12 दूसरी तेसलोनिकर 3:12 को भी पढ़े। அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். பாருங்கள், இது ஒரு கட்டளையாகும். यीशु को हम ये प्रभु यीशु मसीह में आज्ञा देते हैं और समझाते भी है कि चुपचाप काम करें, जो अपने ही रोटी खाया करें। எதற்கு வேலை செய்ய வேண்டும்? क्यों काम करना है? ஆண்டவர் நமக்கு வேலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டிருக்கிறார். परमेश्वर हम काम करने के लिए आज्ञा दिया है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, நாம் வந்து அதற்கு அர்ப்பணித்து இருக்க வேண்டும். उसके लिए अर्पण भी होना चाहिए, அர்ப்பணம் பண்ண வேண்டும். अर्पण करना है, வேலை செய்கிறதற்காக அர்ப்பணம். काम करने के लिए अर्पण, you should devote yourself to और work. अपने आप को अर्पण करो उसके लिए। இந்த அர்ப்பணம் இல்லாதவர்களாக इस अर्पण के बिना எதற்கு கொடுக்கணும்? क्यों देना? இந்த அர்ப்பணித்தவர்கள் अर्पण जो ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே அதாவது ரொம்ப தாராளமாக கொடுப்பார்கள். परमेश्वर को जो देते हैं हम कुल्लन कुल्ला देंगे। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहते हैं? மத்தேயு 6 அதிகாரம் 20-21 வசனத்திலே मत्ती 6:20-21 में, பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்று. स्वर्ग में हमारे धन को जमा करना है। பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்கிறது. जो स्वर्ग में जो धन जमा இரண்டு காரியங்கள் முக்கியமாக दो கருதப்படுகிறது. कार्य मुख्य है। ஒன்று ஆத்துமாக்களை பரலோகத்திலே சேர்க்கிறது. एक तो आत्माओं को ले आना, ஒரு ஆத்மா வந்து அவன் மனம் திரும்பி வரும்போது एक आत्मा जब मन फेर के आता है பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. स्वर्ग में बहुत आनंद होता உன்னுடைய है। பொக்கிஷம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. इनके धन वहां लिखा जाता है। இரண்டாவது காரியம், दूसरी कार्य, நம்முடைய ஈகை हमारी दान ஆண்டவர் கண்டு கொடுக்கிறது. जो प्रभु के लिए देना, அது பரலோகத்திலே பொக்கிஷமாக वो சேர்க்கப்படுகிறது. स्वर्ग में दान करके जमा किया இரண்டு जाता है। எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. दो स्वामियों के लिए सेवा नहीं कर पाएंगे। ஒன்று இறைவனுக்கும் மம்மோனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. एक तो जो परमेश्वर के मनमोहन के लिए काम नहीं कर நாம் सकेगा। எந்த வேலை செய்தாலும் அதிலே வருகிற ஊதியம் இருக்கிறதே, जो भी काम करे उसके लिए तनख्वाह मिलती है। அந்த ஊதியமானது उस तनख्वाह, அது எல்லாமே இறைவனுடையது. वो सब परमेश्वर का है। இறைவனுடையதிலே ஒரு பங்கை நாம் தசம பாகம் என்று செலுத்துகிறோம். परमेश्वर के जो है उसमें से एक दशमांश हम देते हैं। ஆண்டவருடைய ஜனங்கள் प्रभु के लोग இந்த குடுக்கிற இதை குறித்து எழுதும்போது आज जो देने के बारे में लिखने के बाद, விசனமாக அல்ல, तुम ऐसे मन में कुटाते नहीं, மனப்பூர்வமாக கொடுக்கிறவர்களிடத்தில் पूरी मन से जो देते हैं उनके पास ஆண்டவர் சிநேகம் கொண்டு இருக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். परमेश्वर उससे मित्रता रखते हैं करके लिखा है। அதிகமாக ஆண்டவருடைய சிநேகத்தை பெற்றிருக்கிறார்கள், जो कोई ज्यादा परमेश्वर के मित्रता को पाया है, அவர்கள் ஆண்டவர் கண்டு கொடுக்கிறதிலே वो परमेश्वर को देने में தாராளமாக இருப்பார்கள். वो खुल्लन खुल्ला देंगे। இதுக்காக நம்ம அர்ப்பணிக்கும்படிக்கு, நாம் வேலை செய்யும்படிக்கு அர்ப்பணித்தவர்கள், जिसके लिए हम काम करने के लिए जो अर्पण किया है ஆண்டவருக்கு கொடுக்கும்படிக்கு, परमेश्वर को देने के அது लिए, மாத்திரமல்ல केवल उतना नहीं, மற்றவர்களை தற்காக்கும்படிக்கு நாம் வேலை செய்ய வேண்டும். और लोगों को संभालने के लिए भी हम काम करना है। முக்கியமாக தேவனுடைய ஜனங்கள் கொஞ்சம் மனதில் प्रभु के लोग கொள்ளுங்கள். बराबर मन में रखो, மக்களை தற்காக்கணும். लोगों को संभालना है। பாருங்க, எல்லாரும் கடன் பிரச்சனை அது இதுன்னு அதனா இருக்கிறது. सबके लिए उधारी है समस्या, அதாவது கொடுத்து அவனை தற்காக்க வேண்டும். थोड़ा तो भी देकर उनको संभालो। நீதிமொழிகள் 19:17, नीति वचन எபேசியர் 4:28, नीति वचन 19:17,
ஏழைக்கு இறங்குகிறவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். गरीबों के ऊपर जो दया करता है वो उसको ஆண்டவர் प्रभु को उधार யாருக்கும் देता है। கடனாளி கிடையாது. किसी के कर्जदार नहीं है। பாருங்கள், ஆண்டவரே கடனாளியாக மாத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், आज जो परमेश्वर को कर्जदार बनाने की बात यह है, ஏழைகளை நாம் வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டும். जो गरीबों को आधार का मदद करना है। அப்படி பல, அதாவது எனக்கு வருகிற ஃபோன் என்னை பற்றி என்னத்தான் மற்றவர்கள் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு எனக்கு मेरे தெரியல. बारे में और लोग क्या सोचे मालूम नहीं है। அவர்கள் வந்து ஐயா, அதாவது நிலையற்றவனாக ஒன்றும் இல்லாமல் அதனை இருக்கிறேன், ஐயா, ஆண்டவர் என்ன அழைத்து கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், और मैं मेरे पास कुछ भी नहीं, प्रभु मुझे யார் बुलाए என்ன सेवा என்ன कर। பற்றி சொல்றாங்கன்னு எனக்கே தெரியல. मेरे बारे में कौन बोलते हैं मुझे मालूम नहीं है। அவர்கள் நேரடியாக அதாவது என்னுடைய அதாவது ஆதரவை आमने सामने आके मेरे मदद கேட்கிறார்கள். वो लोग मांगते அதை हैं। நான் நினைச்சிட்டே அதனை இருப்பேன், யார் என்ன பற்றி இப்படி मैं यही சொல்றாங்கன்னு सोचता हूँ कौन मेरे बारे में ऐसा बोल देते हैं। அப்போ கர்த்தர் என்ன இதுக்காக வச்சிருக்காரோ, சரி நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம். हो सके प्रभु इसके लिए नियुक्त किया, जो करना हम करेंगे। வாலிபர் எனக்கு உங்களை நான் என்னுடைய தகப்பனாக நான் ஏற்று இருக்கிறேன். और एक जन बोला कि मैं आपको உங்களை मेरे பற்றி पिता के பலர்கள் समान, இடத்தில், அதாவது ஊழியத்தில் இருக்கிறார், பலர்கள் இடத்தில் உங்களை பற்றி நான் விசாரித்தேன். और कई लोगों के पास आपके बारे में पूछताछ किया है। ஆனா அவர்கள் சொன்னது, ஆனா நீங்க பார்த்தா ஏதோ அதாவது ஒரு வாலிப பையன் மாதிரி இருக்கிறீங்க, लेकिन आपको देखा तो एक जवान दिखता है। ஒரு தகப்பனாக நான் உங்களை ஏற்றிருக்கிறேன்னு एक சொன்னார். पिता के समान मैं आपकी स्वीकार किया है। அப்போ நான் சொன்னேன், அதாவது சில காரியங்கள் வந்து நான் கலந்து ஆலோசித்து, ஊழியர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து, பெரியவர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து உங்களுக்கு நல்ல முடிவு சொல்லுகிறேன் என்று அதனை சொல்லி ஃபோனை வைத்து விட்டேன். मैंने बोला सेवकों से मैं इसके बारे में आलोचना करेंगे और आपके लिए अच्छी बात बताऊं। பலர்கள் அதாவது என்னிடத்தில் தொடர்பு கொள்றது நான் கவனித்துட்டே அதனை இருக்கு. और कई लोग मेरे संपर्क करते हैं, मैं उसके ऊपर ध्यान देता हूँ। டேராடூன்ல இருந்து ஒரு ஃபோன் வந்து, देहरादून से फोन आया, அங்கே ஊழியத்தை அதனை ஸ்தாபிக்கிறதற்காக அதாவது அழைப்பு வந்திருக்கு. वहाँ सेवा के स्थापन करने के लिए बुलावट आई है। அதெல்லாம் உங்களுடைய ஜெபம், आपके प्रार्थना, உங்களுடைய உழைப்பு, आपके உங்களுடைய परिश्रम, காணிக்கை, आपके भेंट, எல்லாமே அதற்கண்டு அதாவது செலவழிக்கப்படுகிறதுனால் सब उसके लिए खर्च किया जाता है। ஆண்டவர் इसलिए நாம் நினைக்காத காரியங்களை ஆண்டவர் செய்து जो கொண்டிருக்கிறார். कार्य हम सोचा भी नहीं होगा, लेकिन प्रभु करते हैं। இந்த 6 வருஷத்துல ஆண்டவர் நான் சொல்றது கிடையாது, 6 साल में प्रभु कितना क्या क्या किया। எல்லாமே ஜெபத்தினாலும் கடின உழைப்பினாலும் அதாவது ஏற்பட்ட ये காரியமாகும். सब प्रार्थना की ओर से और कठिन परिश्रम से हुआ है। எபேசியர் 4:28 வாசிங்க. एफेसियन 4:28 को भी पढ़िएगा। அப்படியே பாருங்க, எல்லாரும் திருட்டு பயலுகளாக இருக்காங்க. தசோபாகம் காணிக்க மக்கள் கிட்ட இருந்து திருடி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட அதாவது ஆட்கள் அதாவது சேர்த்து வைக்கிறதற்காக. அப்படி தனக்கும் உண்டாயிருக்க வேண்டும், நலமாக வேலை செய்து பிரயாசப்பட. மற்றவர்களுக்கு அது இல்லையோ? चोरी करने वाला फिर चोरी ना करे, वरन जो भले काम करने में अपने जो हाथों के परिश्रम करें, जो इसलिए कि जो जिससे प्रयोजन हो उसको देने के लिए उसके पास कुछ हो, so that he may have something to share with anyone in need. என்று இங்கே எழுதப்படாது, அது தமிழ்ல இல்லையோ? इसमें है ना, மற்றவர்களுடைய தேவைகளுக்கு அவன் உதவும்படிக்கு, जिसके प्रयोजन हो उनको देने के लिए। குறைச்சல் உள்ள वही हो गया ना, वही हो गया। தனக்கும் எல்லாத்தையும் அதனை நான் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் சொல்லல, வேதம் அப்படி சொல்லல. सब कुछ दूसरा को देने के लिए नहीं बोला, शास्त्र में भी नहीं बोला है। நமக்கும் நம்ம பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்துக்கும் அது மாத்திரமல்ல, हमारे लिए, எப்படி வேலை செய்யணும், बच्चों के लिए केवल नहीं, அடுத்தவனுக்கு கொடுக்கத்தக்கதாக और दूसरे के देने के हिसाब से வேலை செய்ய வேண்டும். काम करना है।
வேலையை பற்றி உள்ள அதாவது இறையலகை நான் வாசித்து அதாவது அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன மண்டையில் ஒண்ணுமே போகாது. काम करने के बारे में அதாவது நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். अब ये सब जरा छोटा करके मैं लिख के लाया हूं. வேலை செய்ய வேண்டும், काम करना है, ராத்திரி பகலும் வேலை செய்ய दिन रात வேண்டும். काम करना है, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. நீங்களும் நானும் अब आराम சீடர்களாக இருந்தால் வேலை, चेला है तो काम. நாம் சீடர்கள் தானே, हम चेले तो है, சீடர்கள் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். चेले जरूर काम करना அதற்கு है. நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. उसके लिए हमारे आदर्श हमारे யோவான் प्रभु यीशु 5:17 मसीह. வாசியுங்கள். यूहन्ना 5:17 को पढ़िएगा. यूहन्ना 5:17. என் பிதா இதுவரை கிரியை செய்து வருகிறார். இயேசுவானவருடைய காலம் அந்த க்ஷணம் மட்டும் அவர் கிரியை செய்து வருகிறார் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். इस पर यीशु ने उससे कहा कि जो मेरे पिता अब तक काम करते हैं और मैं भी काम करता हूँ. அதற்கு பின்பதாக நானும் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. उसके बाद बोल रहे कि मैं भी काम करता हूँ. அட்டூழியம் செய்யல, பிதா செய்கிறதை கண்டு நான் செய்கிறேன், பிதா சொல்லுகிறதை கேட்டு நான் சொல்லுகிறேன். पिता जो कर रहा है उसे देख के मैं करता हूँ, पिता जो बोल रहा है उसे सुनकर அட்டூழியம் करता हूँ. செய்கிறதை விட்டு ஓயுங்க. और जो ऐसी जो कामकाज के बिना जो रहते हैं उसे छोड़ दो. ஒன்றும் அதாவது அது செய்ய முடியாது. कुछ भी कर नहीं पाएंगे. என்ன அது நினைத்தா அதாவது எனக்கு இவர்கள் யார் உடையவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ये लोग कौन है करके अपनी पहचान कराते हैं. நாம் இறைவனுடைய சீடர்களாகும். हम परमेश्वर के चेले हैं. பிதாவானவர் கிரியை செய்கிறார், पिता कार्य कर रहे हैं, நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். मैं भी कार्य क्रिया करता 1 हूँ. கொரிந்தியர் 3:13 ஊழியர்கள் सेवकों கிரியை செய்ய வேண்டும். पहली कोरिन्थियों 3:13. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அது விளங்க பண்ணும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். हर एक का जो काम प्रकट होगा और दीन उसके प्रकट करेगी. என்னுடைய வேலையானது நாள், मेरे जो काम दीन அதிலே அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது, उसमें प्रकट होती है. நான் கிரியை செய்ய வேண்டும், பேசிக்கிட்டு அதாவது இருக்கிறதல்ல, हम क्रिया करना है, बातें करना பேச வேண்டும், அதுக்கு தக்க கிரியை அதாவது உண்டாயிருக்க है, बातें வேண்டும். भी करना है, उसके ऐसा का कार्य भी होना है. ஊழியர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் நான் அஸ்திபாரம் இட்டேன். और जो बुद्धिमानी कलाकार के समान मैंने नेव डाला. கிறிஸ்துடைய அஸ்திபாரம் இன்றி ஒருவனும் வேறொரு அஸ்திபாரத்தை போடக்கூடாது என்றும், मसीह के जो नेव के बिना और कोई भी नेव ना डाले. இதன் மேல் கட்டுகிறவன் என்று சொல்ல அவர் எழுதி வருகிறார். जिसके ऊपर जो बांध रहे करके उसके बारे में நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், சபையானது இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும். ये हमारे ये जो जीवित जो है यीशु के ऊपर और कलीसिया पे. நாளானது உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். और तेरे क्रिया को मैं जानता हूँ. இயேசுவானவர் சபையை பார்த்து அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், यीशु मसीह कलीसिया को देखकर क्या நான் உன் कहते हैं? கிரியையை உன் துஷ்ட கிரியையும் அறிந்திருக்கிறேன், मैं तेरे क्रिया तुलसी உன் के कार्य को भी जानता हूँ, காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். अच्छे कार्य को भी जानता हूँ. ஏன் மனம் திரும்ப வேண்டும்? துஷ்ட காரியங்கள் அங்கே இருக்கிறதுனால் மனம் திரும்ப வேண்டும். क्यों मन फेरना? दुष्ट कार्य उसमें है. நீ ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டு விலகினாய், जो आदि में जो प्रेम रखा था அன்பை उससे விட்டு छोड़ दिया. விலகும்போது அங்கே துஷ்ட கிரியைகள் உண்டாகும். இப்படிப்பட்டவர்கள் துஷ்ட கிரியையிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். प्रेम को छोड़कर हट जाएगा तो दुष्ट कार्य वहां पर होगा. இவர்கள் மேல் தேவ தண்டனை ஏதாவது வரும். ये लोग के ऊपर प्रभु के दंड आएगी. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த தண்டனை நீங்கள் देखिए थोड़ा दिन के अंदर आप सुनेंगे वो दंड क्या है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், चाहे मैं वो आप हो, ஆண்டவருடைய காரியத்திலே நாம தேவனுடைய பணியை செய்கிறதற்கு, प्रभु के जो कार्य में प्रभु की सेवा करने के लिए, குடும்பத்துக்காக தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக, और आपके लिए प्रभु के राज्य के लिए, प्रभु के कार्य के लिए நீங்கள் வேலை செய்ய வேண்டும். आप काम करना है. அவர் பாருங்க என்ன சொல்லுகிறார். वो क्या कहता है? 1 கொரிந்தியர் 15:58 வாசியுங்கள். पहली कोरिन्थियों 15 எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய காரியங்கள். सब विश्वासी அதே 1 கொரிந்தியரில் அவர் ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, और जो प्रभु सेवकों नहीं, விசுவாசிகளையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், विश्वासियों को भी देख के कहता है.
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, பாருங்கள், எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக படுகிற பிரயாசம் விருதாவாக இருக்காதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இங்கே பவுல் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். सो ये मेरे भाइयों, ढूंढ और अटल रहो कि जो प्रभु के कामों में सर्वदा बढ़ते जाओ, क्योंकि ये जानते हो कि जो तुम्हारे जो परिश्रम प्रभु में व्यर्थ नहीं होगा. हाँ, எனக்கு பிரியமான சகோதரர்களே, தேவ ஜனமே, हे मेरे प्रिय भाइयों और प्रभु के लोग, நீங்கள் அசையாமல், आप सर्वदा हिलो ना, உறுதியாக, स्थिर रहो. நீங்கள் செய்கிற கிரியையிலே நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். जो कार्य क्रिया कर रहे हैं उसमें कभी हिलजुल नहीं रहना है. நாளானது அது நீ என்ன கிரியை செய்த நாளானது அது காண்பிக்கும். दिन उसे प्रकट करेगा आपने क्या அதை काम. சேரேன், நான் இதை சேரேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதனை வேண்டாம். वो कर रहे हैं, ये कर रहा हूं करके कोई एडवर्टाइज नहीं करना है. செய்கிறதை செய்து போயிட்டே இருக்கணும். जो कर रहे हैं उसे करते जाना है. தீமை செய்கிறவன் தீமை செய்துட்டு जो बुराई करता है वो बुराई करते रहो. ஆசீர்வாதமாக ஆண்டவர் எல்லாமே वो மாற்றி मेरे தந்து लिए கொண்டிருக்கிறார். आशीष की ओर से प्रभु அப்படித்தான் बदले. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவன் உனக்கு தீமை செய்கிறவனாக காணப்பட்டால், यही अगर कोई बुराई करता உனக்கு तो ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வரையறுக கொடுக்கிறதற்காக அதெல்லாம் நடக்கிறது. तुम्हारे लिए आशीष मिलने के लिए ये सब हो रहा है. திடீர்னு சாயங்காலம் ஒரு சகோதரன் என்னிடத்தில் போன் பண்ணி, अचानक एक भाई ने मुझसे फोन किया. அவர் ஒரு காணிக்கையை அனுப்பினார். एक भेंट मुझे भेजा. நான் யார்கிட்டயும், அதாவது நான் கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட தான். அதை मैं परमेश्वर से पूछता हूँ. ஆண்டவர் நல்லவர். எப்படி எனக்கு நல்லவரா இருக்காரோ உங்களுக்கு நல்லவரா. परमेश्वर मेरे लिए भला तो आपके लिए भी है. நம்ம எல்லாரும், அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், परमेश्वर क्या कहता है. நாம் இறைவனுடைய சீடர்களாக இருக்கிறது நிமித்தம் நாம் வேலை செய்ய வேண்டும். हम परमेश्वर के चेले हैं तो काम करना है. விசுவாசிகளாக எல்லாரும் கர்த்தருடைய சீடர்களாகும். आज जो प्रभु के लोग हो, ஆண்டவர் அதை டிசைன் பண்ணியிருக்கிறார். और परमेश्वर उसके जो तैयाराया है, உன்னுடைய கடமை உணர்ச்சி இருக்க வேண்டும். तुम्हारे पास काम करने के सुन होना चाहिए. ஆண்டவர் அதுகளை மீன்ஸ் நன்றாக வேலை செய்யும்படிக்கு உன்னை விடுவித்திருக்கிறார். बराबर काम करने के लिए प्रभु मुझे तुझे छुटाया, இலக்கை காண்பித்திருக்கிறார். उसके लक्ष्य को दिखाया, அதிலே முழு ஈடுபாடு உடையவனாக இருக்கும்படிக்கு, तन मन से रहने के लिए, மற்றவர்களை தற்காக்கும்படிக்கு, और लोगों को संभालने के लिए, உண்மையான சீடனாக இருக்கும்படிக்கு இந்த காரணத்து நிமித்தம் सच्चाई வேலை செய்ய வேண்டும். सच्चाई चेला बन के रहने के लिए ये कारण के निमित्त. அறியாம ஏதோ அதாவது வேலை செய்வோம். कारण जानने के बिना कुछ भी काम करे, போனா போட்டும் இல்ல, करना तो करना, எந்த வேலை செய்தாலும் சரி, जो भी काम करे. சிறிய வேலை, அதாவது அசிங்கமான வேலை, எந்த வேலையும் அசிங்கமான வேலை, ரொம்ப प्रतिष्ठमान வேலைன்னு சொல்லிட்டு உலகத்துல எதுவும் கிடையாது. कोई भी काम दुनिया में ऐसा नहीं है कि ये बहुत अच्छा काम है या तो इतना नीच काम है. நான் எப்பொழுதும் அதாவது குமார் சகோதரனை நினைப்பேன். और जो सदा मैं ये सोच रहा हूँ, மீன்ஸ் நம்ம டிரைவர் குமார், अपने ड्राइवर कुमार, ஒரு கடினமாக உழைக்கிற ஒரு ஆவி அவர்கிட்ட இருக்கிறத நான் எப்பொழுதும் கவனிப்பேன். बहुत कठिन से काम करने का एक सीढ़ी है. பல முறை அதாவது அங்க ஸ்கிராச் ஆயிரும், இங்க ஸ்கிராச் ஆயிரும், அப்படி அதாவது கடினமாக कई बार उधर उधर इधर धक्का लग जाता है. இப்படி எல்லாம் அதாவது வேலை செய்கிறதற்கான ऐसे काम करने के लिए பலத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறாரே, एक बल प्रभु दिया है. என்று நான் எப்பொழுதும் அதாவது சிலர்களை பற்றி நான் நினைப்பேன். ऐसा करके मैं कुछ लोगों के बारे में सोचता हूँ. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நியமித்து இருக்கிற காரியம். ये सब परमेश्वर में नियुक्त किया वो काम. இந்த வேலை மாத்திரமல்ல, केवल ये काम नहीं, அதோட கூடிய ஜெபம் இருக்க வேண்டும். उसके साथ के प्रार्थना भी. பாருங்க, நாம் ஜெபிக்கிறவர்களை हम प्रार्थना करने वाला காவல்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुरियं करके लिखा है. संगीत 136 வாசிக்கலாம். भजन संगीत 130 की 6वां वचन को पढ़िएगा. 130:6. ஆண்டவருக்கு காத்திரு ஜாமக்காரனை பார்க்கிலும் என்னுடைய ஆத்துமா ஜபத்தோடு உமக்கு ஆக காத்து இருக்கிறது. बहुरियं जितना जो भोर को चाहते हैं, हाँ बहुरियन जितने जो भोर को चाहते हैं और उससे भी अधिक
मैं यहोवा को अपने प्राण से भी चाहता हूँ ஆண்டவருடைய ஜனங்கள் प्रभु के लोग ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் ரிமைண்ட் பண்ணுகிறார் जो परमेश्वर सदा यादगार करता है பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தார்கள் पवित्र लोग कैसे அவருடைய थे ஆத்மாவானது ஆண்டவரே வாஞ்சித்து காத்து இருந்தது उसके जो आत्मा प्रभु को चाह कर रहा ஜெபத்தோட அதாவது ஃபார்மர்ஸ் जो விவசாயிகள் किसानों அவர்கள் என்ன செய்வாங்க वो लोग क्या करेंगे அவர்கள் காத்து இருக்கிறவர்கள் उसी के जो बाट விவசாயி होते கிட்ட தான் பொறுமையை படித்துக் கொள்ள வேண்டும் आज जो किसानों से ये धीरज कैसा हो எந்த மனிதர்கிட்டயும் அதாவது பொறுமையா நீங்கள் அதாவது கற்றுக்கொள்ள முடியாது किसी के से भी आप धीरज को விவசாயம் செய்கிறவர்கள் அவர்கள் எடுக்கிற பிரயாசத்தை பார்த்து நீங்கள் அதாவது கற்றுக்கொள்ள जो किसानों खेत में जो परिश्रम उठाते हैं उससे देखकर आप सीखना चाहिए ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்றால் और प्रभु हमें क्या समझाते हैं என் ஆத்மா அதாவது ஜாமக்காரனை பார்க்கிலும் बहुरिये से भी बढ़कर ஏசாயா 62ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வாக்கியத்தை வாசிங்க 62 की 6वां वचन ஏசாயா இங்கே பாருங்கள் ஜாமக்காரர்களை நான் கட்டளையிடுகிறேன் हे यरूशलेम मैंने जो तेरी सहरपना पर बहुरियों को ठहराया है पढ़ेंगे वे दिन रात कभी चुप ना रहेंगे ये यहोवा जो स्मरण करने वाला चुप ना रहो இங்கே பாருங்கள் ஆண்டவர் நினைவுகூர்வராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார் यहाँ पर देखो प्रभु याद करने वाला நாம் விழித்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை போல் जागते रहने वाले बहुरियों के समान ஒவ்வொருவனும் प्रार्थना करने वाले अनेक लोग बहुरिये हैं அவன் ஜாமக்காரனுடைய வேலையை செய்கிறான் वो बहुरियों के काम कर रहा है பார்க்கிலும் என்னுடைய ஆத்மா உம்மிடத்தில் இருந்து வார்த்தையை பெறும்படிக்கு उससे भी बढ़कर मेरे आत्मा आपसे वचन पाने के लिए விடுதலையை பெறும்படிக்கு छुटकारा पाने के लिए ஆத்மா காத்திருக்கிறது मेरे आत्मा चाहता है ஜெபம் என்று சொல்லப்படுகிறது காத்திருந்து கவனித்து கேட்பதாகும் प्रार्थना जो है बाट जोते रहना है सुनना है ध्यान से பாருங்கள் ஜெபத்திலே சாத்தான் வந்து உங்களை எப்படி தடை செய்கிறான்னு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் சாத்தானுடைய ட்ரிக் எப்படி உண்டாகும் தெரியுமா शैतान के ट्रिक कैसा होगा ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது प्रार्थना करते वक्त திடீர்னு ஒரு வெளிச்சம் अचानक एक ज्योति திடீர்னு ஒரு காட்சி एक दर्शन अचानक இப்படி அவங்க நல்லது தான் கொடுப்பான் अच्छा ही இப்படி दिखाई கொடுத்து ऐसा देखिए ஒன்ன ஜெபம் பண்ண விடாமல் அதாவது திசை திருப்பிடுவான் प्रार्थना करने से दिशा बदल देगा ஜெபம் तुम्हारी பண்ணுகிறன்னா அதாவது எனக்கு ஒளி வரணும் அது வரணும்னு சொல்லிட்டு நீ உட்காராத प्रार्थना करने के समय ये मत सोचेगा कोई ज्योति देखना है वो நீ चाहिए चाहिए ஜெபம் பண்ணுகிறேன்றால் ஜெபம் பண்ணு तो प्रार्थना करते तो प्रार्थना ही करो ஜெபம் என்னது சொல்ல வேண்டுமோ அதை போய் சொல்லிட்டு வந்திருப்பா जो कहना वो बोल के आ जा சாத்தான் இப்படித்தான் எல்லாரையும் தட்டிட்டு இருக்கிறான் और शैतान सबको गिराता है ऐसा இது வந்து சாத்தானுடைய தந்திரமாகும் ये शैतान के परखा है நல்லது காண்பிச்சு और अच्छा दिखा के உன்னை ஜெபத்தை அதாவது விட்டு प्रार्थना को छोड़ा देगा இதுல இருந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் इसमें जरा सावधान रहो தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெறுகிறதற்காக ஒரு ஆலோசனை பெறுகிறதற்காக प्रभु से वचन पाने के लिए आलोचना पाने அங்கே போய் அதாவது அவன் ஜெபம் பண்ண அவன் வந்து சைலண்டாக அதன் உட்கார்ந்திருப்பான் वहां पर जाके वो बड़ी चुपचाप உள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் தேவனோடு அதாவது ஜெபம் பண்ணுகிறதும் अंदर के जो पवित्र आत्मा प्रभु से प्रार्थना करने के लिए தேவகுமாரன் ஜெபம் பண்ணுகிறதும் प्रभु के पुत्र जो प्रार्थना करते हैं கனெக்ட் ஆகும்போது உனக்கு தெளிவு உண்டாகும் என்னதை எப்படி செய்ய வேண்டும் और इसमें से तेरे पश्च तुझे मालूम पड़ेगा किसको क्या करना है இந்த பழக்கத்திலே இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் इस आदत जिसका है वे लोग धन्य हैं அது வேற காரியமாகும் वो दूसरे कार्य நீ है ஜெபம் பண்ண போகிறேன்டா போய் அதாவது இப்போ இவர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் मान लो इनके पास मैं बातें करता हूँ பேசிட்டு இருக்கும்போது बातें करने के वक्त என்ன நடக்குது தெரியுமா क्या हो रहा है நன்றாக புரிஞ்சுக்காங்க நான் சில டைம் என்ன செய்வேன்னா என்னோட ஃபோன் அதாவது யாரும் என்கிட்ட இருக்கும்போது ஃபோன் அதாவது ட்ராயருக்குள்ளே இல்லைன்னா சில டைம் மறந்துடுவேன் और जो भाई बराबर आप समझ लो कुछ फोन कोई बात करता है तो இப்படித்தான் சாத்தான் இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதற்காக इससे क्या बात करता करके उससे रोकने के அதே लिए போல் சாத்தான் வந்து இப்படி தடுப்பான் शैतान ऐसे ஒரு रोकेगा வெளிச்சம்
एक ஒரு ज्योति தூதர் மாதிரி இப்படி பறந்து दूध போகிறது के மாதிரி समान उड़ता है जैसा, இப்படி எல்லாம் அதாவது கொண்டு வந்து உங்களை அதாவது ஜெபம் பண்ண விடாம ऐसा प्रार्थना करने बिना அந்த கிருபாசனத்தண்டையில இருந்து உங்களை விலக்கி செல்லும்படிக்கு उस मिलाप वाले तंबू से आपको हटाने के लिए சாத்தான் இதுல கொஞ்சம் எச்சரிக்கையாங்க, இது சாத்தானுடைய தந்திரமாகும். इसमें जरा सावधान रहो, நான் பேசுகிறேன் शैतान की तंत्र मंत्र यही है, சுத்தவான்களை விழச் செய்கிறான் என்று. இது தெரியாம தான் எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. इसे नहीं करते इसलिए सब लोग गिर पड़ गए. தெளிவாக இருக்க வேண்டும், इसमें बराबर रहना है, தெளிவை அதாவது நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். और इसमें समझ मैं आपको देता हूं. ஆண்டவருடைய ஜனங்கள் ரொம்ப நீ ஜெபம் பண்ண போகிறேன்றால் நீ ஜெபம் பண்ணு, प्रार्थना करते जाने तो प्रार्थना ही करो, நீ போனாயோ அத சொல்லு, जो कार्य के लिए गया उसी को बोल. வெளிச்சம் வர வேண்டும், அத வர வேண்டும், இதான சாத்தான் அதாவது ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு உன்னை மயக்கி விடுவான். ज्योति आना हो आना ये आना करके मत सोचना, जो शैतान जो ज्योति के वेश से बन के तुम्हें गिरा देगा. இதுல கவனமாக இருக்க வேண்டும். इसमें जरा ध्यान से रहो. நான் ரொம்ப தெளிவான மனுஷன், கொஞ்சம் தான் ஜெபம் பண்ணுவேன், थोड़ा ही प्रार्थना करो, பிறகு அத நான் என்னுடைய வேலையை செய்வேன், बाद में मेरा ஜெபம் பண்ணுவேன், फिर प्रार्थना करो, என்னுடைய வேலையை செய்வேன், मेरा काम करूंगा, கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், थोड़ा और இப்படி தான் நான் நடந்துட்டு ऐसे இருக்கேன். मैं ही चल रहा हूं. இதுடைய அதாவது பரிணாமமானது इसके परिणाम உடனே அதாவது ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். तुरंत प्रभु को कुछ कार्य करते हैं, பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். इस आदत को लाना है, இருக்கிறேன், हम करते ही रहते हैं, சாகிறது வேற பழகிட்டே இருக்கணும். हम मरने तक सीखते रहना. பழகி கொண்டேன் என்று ஒருவனும் இருமாந்து இருக்க கூடாது. कोई भी ऐसा ना सोचे कि मैं सीख लिया हूं. மூன்றாவது तीसरी बात, நீங்கள் ரிக்வயர்மெண்ட், आपके जो मांग, ஒரு விவசாயி இருக்கிறான், एक किसान रहेगा, விவசாயி 6 விதமான காரியத்தை செய்ய வேண்டும். और एक किसान 6 किस्म का कार्य करना है, இந்த வேலை செய்ய வேண்டும், ये काम करना இந்த है. வேலை செய்யாமல் काम करने बिना, ஆண்டவர் எனக்கு சரி அவன் வந்து விதைக்கல, ठीक है वो बोया மழை नहीं, வந்த உடனே அது என்ன உடனே அதாவது அரிசி முளைச்சு வந்துருமோ? बारिश आया तो आने के टाइम क्या चावल उग के आ जाएगा? ரொம்ப கவனமாக நம்முடைய ஒர்க் அண்ட் ப்ரேயர் இது ரொம்ப சரிசமமாக, அதாவது ஒரு ஃப்ளைட் ஏறுறதுக்கு अदा रेंडु सरिसमமாக இருக்க வேண்டும் और हमारे जो काम और प्रार्थना दोनों बराबर होना चाहिए। जैसा एक फ्लाइट विमान जैसा उड़ता है उसके दोनों पंखों सही होना चाहिए। பாருங்கள் அவன் ஆறு விதமான காரியத்தை செய்ய வேண்டும்। देखिए के 6 किस्म का कार्य किसान करना है। உழ வேண்டும் और जो खेत में हल चलाना है அவன் நட வேண்டும் उसमें पौधा लगाना है அதற்கு வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண வேண்டும் அதற்கு उसके लिए खाद देना है அது மாத்திரமல்ல அதற்கு நீர் பாச उसके पानी भी देना மழை வர்றது வேற முதல் நீர் அதாவது அதுக்கு இட வேண்டும் बारिश आता वो बात अलग है पानी भी पहले देना நட வேண்டும் वो அரிசி எல்லாம் அதாவது நட்டதை வந்து ஊணுவாங்க जो पौधा जो लगाया है சிலது வந்து விதைக்கிறது कुछ को बोना चाहिए நடுகிறது और कुछ पौधा लगाना அதற்கு पड़ता है முன்பதாக அறுவடை செய்ய வேண்டும் उसके बाद कटना ஒரு விவசாயியுடைய கடமையாகும் हर एक किसानों के फर्ज यही है மனிதர்கள் அதிகமாக செய்வார்கள் इंसान ज्यादा करेंगे ஆண்டவர் இரண்டே காரியத்துல எல்லா காரியத்தையும் முடித்து दो ही कार्य ஒன்று விளைய செய்கிறவர் இறைவன் एक तो उगाने वाला जो है फल देने वाला परमेश्वर है நிலையை மாற்றி அமைக்கிறவர் இறைவன் तापमान को बदलने का करने वाला परमेश्वर है வான் ஜபஹது கிடையாது तुम्हारी प्रार्थना नहीं है ஆண்டவர் ஒரு சூழலை அவர் உண்டாக்குவார் परमेश्वर एक हालत वो எல்லா खुद ही ले आता தீமையும் है அகட்டி போடும்படிக்கு बाकी सबको हटा के அந்த சூழல் और उस हालत उस समय ஆண்டவர் உருவாக்குவார் परमेश्वर उसे बनाएंगे நீ செய்ய வேண்டியது ஜெபம் जो तुम प्रार्थना करो எப்படி நாம் உழுதை போல் உழ வேண்டும் जैसा खेत हल चलाना ऐसे चलाना விதைக்க வேண்டும் बोना है அங்க உரம் இட வேண்டும் और वहां खत भी देना है அங்கே நட வேண்டும் और पौधा लगाना है நீர் இட வேண்டும் पानी देना है அறுக்க வேண்டும் और उसके बाद काटना இதெல்லாம் நம்முடைய கடமையாகும் ये सब हमारी फर्ज இந்த है கடமையிலே ஒன்றும் தவறினாலும் इस फर्ज में एक भी अगर नहीं அறுக்காமல் போய்விட்டால் அது எல்லாமே நாசமாயிரும் अगर नहीं काटता सही समय पर वो सब नाश हो जाएगा இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ऐसी कार्य को हम जानना चाहिए ஆண்டவர் இரண்டே காரியத்தை செய்வார் दो ही कार्य प्रभु का உங்களுடைய வாழ்க்கையிலே விளைச்சலை கட்டளையிடுவார் तुम्हारी जो जीवित में நீ உனக்கு அந்த விளைச்சல் உண்டாகிறதற்கான சூழலை ஆண்டவர் உருவாக்குவார் उसमें तुम्हारे जो उसके फल देने का कार्य प्रभु करेंगे காரியங்கள் ஆண்டவர் செய்கிற दो காரியம் कार्य प्रभु करते हैं ரெண்டு காரியத்திலே உன்னுடைய मेहनत कितना मेहनत किया सब मेहनत का प्रतिफल सिर्फ दो कार्य में
बसा हुआ है। இந்த ரெண்டே காரியத்திலே நீங்கள் எடுத்த பிரயாசத்தின் பலன் கிடைக்கும். उसकी उघाव जो है நடுகிறது प्रभु ले आएगा। அது விளைய செய்கிறவர் தேவன். तापमान जो है उसे बदलकर और சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். आपकी प्रयास या तो आपकी किसी भी कार्य के द्वारा तापमान को आप बदल नहीं सकता है। உங்களுடைய உழைப்பா இருக்கட்டும் ஆறு வேற எந்த காரியத்திலும் உங்களுடைய சூழ்நிலை அது என்னது தாப்மான் சூழல் 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 இன்னும் இப்பதான் நானே கிளைமேட் கிளைமேட் அவர் சேஞ்ச் பண்றவர் இறைவன் அதுதான் இதன கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணி கொண்டு बाकी जो भी तापमान बदलने वाला परमेश्वर ही है தட்பவெப்பநிலை बराबर அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறது அவர் செய்வாரியா ये जो कार्य प्रभु करना वो करेगा तुम जो करना वो करो நான் ஜெபம் பண்றேன் प्रार्थना करता हूं என்னது ஜெபம் பண்றேன் क्या प्रार्थना किया நல்ல சோம்பேறிகளும் ये सब आलसीपन है அதாவது அருவருப்பானவர்கள் இவர்கள் ओ ये लोग सब दूसरे लोग हैं उसके எந்த நற்கிரியை செய்கிறதற்கு தகுதியற்றவர்கள் कुछ भी बलि कार्य करने के लिए योग्यता नहीं है என்று வேதாகமத்திலே அதாவது வன்மையாக இவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ऐसा शास्त्र के अंदर बड़ी खंडन किया है குடும்பத்துக்காக நன்றாக உழைக்க வேண்டும் परिवार के लिए बराबर काम करो நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் अच्छे से सेवा करो டிப் டாப்பா வருகிறது நீ ஊழியக்காரன் அல்ல आज तो एकदम टिप टॉप में आता है तो ஊழியம் நான் செய்தேன் जो क्या सेवा मैंने किया வாரமும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும் हर एक सप्ताह मैं रिपोर्ट दे सकता हूं எல்லா ஊழியர்களும் அப்படி கொடுக்க வேண்டும் सब सेवक लोग ऐसा देना है அதாவது ஒழுங்கட்டு இருக்கிறவர்கள் அலுவல காரியத்திலே அவர்கள் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இந்த ஒழுங்கட்டு இருப்பார்கள் अनुचित लोग उधर इधर चाल चलते रहेंगे சபையிலே ஒழுங்கு வர்ற வருஷம் அதாவது ஜனவரி மாதம் கான்ஃபரன்ஸில் நிலைநாட்டப்படும் जो आते जनवरी महीना में कॉन्फ्रेंस में ஒழுங்கட்டு இருக்கிறதற்காக यहाँ जो ஒழுங்குபடுத்தும்படிக்கு ஆண்டவர் வார்த்தை பேசினார் நீ ஒழுங்குபடுத்தும்படிக்கு प्रभु ने बोला कि ஒழுங்குபடுத்தப்படும் करने के लिए उसको सुधार किया जाएगा கிறிஸ்து நிமித்தம் சகல காரியத்தை அமைதியாக பொறுமையாக இருந்து அதாவது கர்த்தர் என்னை நடத்தி வந்தார் मसीह के निमित्त बहुत चुपचाप शांतता देकर प्रभु मुझे चला के लाया மிக தீவிரமாக எல்லா இடங்களிலும் அதாவது பரவி जो प्रभु के जो सेवा बड़ी तेज से हर जगह पे फैला है ஆண்டவர் என் கூட இருக்கணும் எல்லாரும் கூட இருக்க வேண்டும் आज जो प्रभु जैसे मेरे साथ रहता आप सब लोग भी रहना है இப்படி அதாவது ஜெபம் செய்கிறது प्रार्थना करने से நம்முடைய கிரியையும் ஜெபமும் ஒன்றாக இருக்க வேண்டும் हमारी जो क्रिया और प्रार्थना एक साथ होना चाहिए பல காரியங்கள் இந்த ஊழிய பாதையிலே அதாவது கற்றுக்கொள்கிறது कई जो कार्य ये सेवा के मार्ग में सीख लिया கர்த்தர் அருமையாக நடத்த உங்களையும் அப்படித்தான் அருமையாக நடத்தி बहुत अच्छा से प्रभु चलाते हैं आपको भी இப்படி அதாவது நாம் ஜெபம் செய்ய வேண்டும் ऐसे हम प्रार्थना करें நன்றாக அதாவது அந்த அடி वो जो पद वो जो नींव जो है नींव बराबर होना चाहिए இப்போ மூன்று சுவர்களை பற்றி நான் உங்களுக்கு பேச அடுத்த வாரம் 3 दीवार के बारे में बोल दिया யுத்தமும் ஜெபமும் युद्ध और प्रार्थना अगले सप्ताह ஆவிக்குரிய யுத்தம் आत्मिक युद्ध அது எப்படி நிகழ்த்த वो வேண்டும் कैसे कराना है ஜெபத்தினாலே எப்படி நிகழ்த்த வேண்டும் என்ற காரியத்தை நான் முடிஞ்சு நான் சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி நான் சொல்லுகிறேன் प्रार्थना से आत्मिक युद्ध कैसा करना और शैतान के प्रकार के बारे में हम अगले सप्ताह बताऊंगा சாத்தான் அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது शैतान का हमारी कोई संबंध नहीं है சாத்தான் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் हम शैतान के राज्य में नहीं पुत्र के राज्य में அவருடைய ஆள்கைக்கு உட்பட்டு இருக்கிறோம் उसके प्रभुता के अंदर है இந்த உட்பட்டு இருக்கிறவர்கள் இந்த इसके अंदर जो है யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் इसके अंदर जो है वो लोग आत्मिक युद्ध कैसे करना है செய்கிறவர்கள் आत्मिक युद्ध जो करते हैं கவனமாக இருக்க வேண்டும் किसमें ध्यान देना है அதுல பல ஊழியர்கள் பெரியவர்கள் விழுந்து போயிட்டாங்க कई सेवकों बड़े बड़े लोग भी गिर पड़ा है இப்படி அதாவது நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் आज जो खड़े हैं वो सावधान रहे कहीं गिर ना जावे என்ன அதாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் मैं अपने को பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் आप अपने को भी संभाल அதுடைய காரியங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு சில காரியங்கள் நாங்கள் செய்தியின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல முடியும் और ऐसे कैसे हम संभाल रखेंगे करके कुछ संदेश के द्वारा हम बता सकते हैं आपको ஆவிக்குரிய யுத்தமும் ஜெபமும் आत्मिक युद्ध और प्रार्थना எபேசியர் 6 அதிகாரத்துடைய காரிய
காரியத்தை வர வாரத்திலே நான் விளக்குவேன். एफेसियन 6वां अध्याय के कार्य को अगले सप्ताह में मैं समझाऊंगा. இந்த மாம்சத்துக்குரியவர்கள் கூட அதாவது சண்டைட்டுக்கிட்டு சாத்தா என்ன பண்றானா, அதாவது சண்டை சச்சரவு வாக்குவாதம் பிரச்சனை இப்படி உண்டாக்குறதற்காக பல யத்தனங்கள், அதாவது திடீர்னு ஒரு ஆளு இப்படி பண்ண அதாவது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. झगड़ा और ये जो समस्या जो लाते हैं उनको ऐसा करना, उन लोग भाग जाएंगे. ஓடி போயிட்டானு. भाग गया. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. बहुत अच्छी बात है. அதாவது எல்லாம் அதாவது வர்ற ஊழியர் நாட்டில் அதாவது அது முடிவு செய்யப்படும். आते सेवकों के सम्मेलन में ये किया जाएगा. யாரும் தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக அதனை இருக்க வேண்டும். प्रभु के लोग बहुत ध्यान கவனமாக அதனை இருக்க வேண்டும். எனக்கும் சொல்லிக்கிறேன். मुझे भी நாம் அதாவது ஒரு ரொம்ப டெலிகேட் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. हमारी जो जीवित एक டெலிகேட் இல்ல ரொம்ப அதாவது நுட்பமான ஒரு வாழ்க்கை. நுட்பம், बहुत ध्यान देकर चलने की काम. இங்கே சாத்தான் வந்து எப்படி எல்லாம் இடைப்படுவான், कैसे शैतान इसके बीच में आएगा. அதுல என்னதெல்லாம் அவன் பேசுறது ஆண்டவர் போல அதாவது பேசுவான். आज जो परमेश्वर के समान बात करेगा. அவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு ஆண்டவருக்காக கிரியை இருக்காது. उसके जीवित को देखे அறிஞ்சு கொள்ள இவங்களுக்குள்ளாக இருக்கிறது கம்ப்ளீட்டா பிசாசுன்னு சொல்லி. उनकी जो क्रिया देखेगा तो मालूम पड़ जाएगा ये शैतान के अंदर है पूरा. ஒரு தேவ மனிதன் என்று சொல்லுவாங்க, ஜபம் செய்கிறவனாக இருக்கும். அது एक प्रभु के व्यक्ति बोला तो प्रार्थना करना है. அடையாளங்கள் இருக்கிறது. उनके कुछ चिन्ह है. இந்த அடையாளத்திலே इस चिन्ह में இதுல அந்த அடையாளங்கள் எல்லாம் நான் ஜனங்களும் மேய்ப்பனையும் பற்றி அதாவது பேசும்போது அந்த ஜபத்திலே நான் சொல்லுகிறேன். जब लोगों और चरवाहा इनके बारे में जब நாம் அடுத்த வாரத்தோட அதாவது இந்த வால் 4 சுவரை பற்றி நான் சொல்லிட்டு और 4 दीवार के बारे में मैंने कहा. உள்ளதாவது அறைகள் அமைக்க வேண்டும் என்றால் ரூம்ஸ் இருக்க வேண்டும்ல, उसके अंदर कमरा भी होना चाहिए. அது உங்களுக்கு சொல்லி தரேன். वो भी बताऊंगा. ஒரு கம்ப்ளீட் அதாவது பிரேயரை பற்றி एक सिद्ध प्रार्थना के बारे में इंटरनेटல அதாவது ஒன்னு சர்ச் பண்ணி நான் ஒன்னு அது என்ன பேசல, इंटरनेट में सर्च करके नहीं बातें. ஒரு காரியத்தை எனக்கு அதாவது மன கண்கள்ல அதனை காண்பிப்பார். प्रभु कोई कार्य हो तो मुझे मन के आंखों में दिखाते. கூடிய கம்ப்ளீட் டீடைல் அதாவது படிப்பேனா, उसके पूरे विवरण पढ़ूंगा. பரிசுத்தவான்கள் அந்த சப்ஜெக்ட பற்றி என்ன பேசியிருக்கார்கள், என்ன எழுதி இருக்கார்கள், उस मुद्दे पे सब पवित्र लोगों ने क्या बोला, क्या बात किया है, என்ன அந்த சப்ஜெக்டை பற்றி எழுதப்பட்டது. 2000 सालों से उस मुद्दे के बारे में क्या लिखा. சில டைம் மாத கணக்காக அதாவது அதை குறித்து நான் படிப்பேன், அதனை ஆராய்ச்சி பண்ணுவேன். कुछ बातों को महीनों से हम पढ़ता भी है, उसके जांच भी करता हूं. ஏன் அவர்கள் அப்படி அர்த்தம் கொண்டார்கள், और क्यों वे लोग अच्छे अर्थ पाया. இந்த வசனத்துக்கு ஏன் இப்படி அர்த்தம் इस वचन का अर्थ कैसा, நாம் இப்படி அர்த்தம் கொள்ளுகிறோம், क्यों हम ऐसे अर्थ लेते हैं. கேள்விகள் எழுப்பி இறைவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால் कहीं सवाल को लाकर प्रभु के वचन को ध्यान देते हैं. इसलिए நமக்கு அதாவது காண்பித்துட்டே இருக்கிறார். प्रभु अपने कार्य को हमें भी दिखाते हैं. தேவனுடைய வார்த்தையை பற்றி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. वचन के कार्य के बारे में बोला भी गया, लिखा भी गया. பல காரியங்கள் குறைவு இருக்கிறது, कई कार्य का कमी, காரியங்கள் எல்லாம் பல காரியங்கள் அதாவது இருக்கிறது. और जो मुख्य बातें कई कार्य है. எப்படி எழுதினார்கள், कैसे लिखे, எழுதுறது மாத்திரம் அந்த அனுபவத்தில் அவர்கள் இருந்தார்களா, जो जैसे लिखे ऐसा उसी अनुभव में रहा क्या. நம்ம அதனை இப்போ வந்து இது பண்ணிட்டு பார்க்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. और ऐसे उसकी जो चाल चलन देख के समझ नहीं पाएंगे. ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக ஜெபம் செய்ய வேண்டும். प्रभु के लोगों बराबर प्रार्थना. நம்முடைய தெளிவு, நான் எதற்கு ஒரு வீட்டுக்கு ஒப்பாக நான் இதை இந்த காரியத்தை நான் அமைத்திருக்கிறேன் என்றால், क्यों एक घर के हिसाब से प्रार्थना को मैं रखा हूं. என்னுடைய வீடு கடைசில வந்து திருச்சபையும் ஜெபமும், जो कलीसिया और प्रार्थना, வீடு मेरे घर ஜெப வீடு என்று அழைக்கப்படும். प्रार्थना की घर करके உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை प्रत्येक जीवित ஒரு में வீட்டை போல் கட்டி எழுப்பி एक घर के समान बांध कर சபையாக கூடி வரும்போது ஜெபம் பண்ணும்போது அங்கே எழுப்புதல் உண்டாகும். कलीसिया मिलकर जब ये आके प्रार्थना करे तो वहां जागृति होती है. எழுப்புதல் இந்த அதாவது அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அதாவது இங்க சாட்டுறது அங்க சாட்டுறது எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. हर जागृति के मतलब மெய்யான மனம் திரும்புதல், सच्चाई मन फिराव, கர்த்தருக்காக அதாவது ஜீவிக்கிறதற்கான ஒப்பு கொடுத்தல் அங்கே நிகழும். प्रभु के लिए जीवन बिताने के अर्पण होना चाहिए. இந்த ஒப்பு கொடுத்தலை தொடர்ந்து इस अर्पण के साथ साथ சிலர்களை அதாவது வல்லமையாக எடுத்து அதாவது பயன்படுத்த
பயன்படுத்துவார். पवित्र आत्मा ने कुछ लोगों को सामर्थ्य के हिसाब से लेके उपयोग அதுக்கு करते ஒரு हैं। உதாரணத்தை சொல்லுகிறேன். சபையார்கள் தான் அந்த 7 டீக்கன்மார்களை தெரிந்து கொண்டார்கள். एक उदाहरण मैं बोलता हूँ, 60 डीकन लोगों को कलीसिया அவர்கள் वासियों ने எல்லாரும் नियुक्त किया। பரிசுத்தாவினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்கள். वे सब लोग पवित्र आत्मा ज्ञान से भरे हुए लोग। 7 பேரும் பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்கள், ஞானத்தினால் நிறைந்தவர்கள். ये सातों जन पवित्र आत्मा और ज्ञान से भरे हुए அதுல लोग। 2 பேரைத்தான் ஆண்டவர் எடுத்து வல்லமையாக பிலிப்பையும் அதாவது ஸ்தேவானையும் எடுத்து பயன்படுத்தினார். उसमें से 2 जन को, फिलिपुस और सेवान को लेकर प्रभु सामर्थ, அவர்கள் ஊழியத்தில் இருந்தார்கள். बाकी 5 सेवकी है। அவர்கள் பார்க்கிறோம் இவர்கள் சிறியவர்கள் அல்ல. उससे छोटा तो नहीं है, இவர்கள் பார்க்கலாம் அவர்கள் इससे மேன்மையானவர்கள் அல்ல. बढ़कर भी नहीं है वो लोग। இங்கே தான் எழுப்புதலின் ரகசியம் அடங்கியிருக்கு. यहीं पर जो एक जागृति के रहस्य है। தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக வேதத்தை உன்னித்து பாருங்க. प्रभु के लोग बहुत ध्यान से शास्त्र को, ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் நாங்கள் உறுதியாக தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். क्यों प्रार्थना करने में, जो वचन को सुनाने में हम स्थिर रहेंगे करके, எதுக்கு சொன்னாங்க? क्यों? என்னைக்காவது நம்ம நினைச்சது कभी हम सोचें, நினைங்க. ऐसे सोच कर देखो, இப்படி வேதத்தை படிங்க. ऐसे शास्त्र को पढ़ो। அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி உண்டாயிட்டு இப்படி ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் தூர தூக்கி போடுங்க. वो बोला, ये बोला, वो ऐसा हो गया करके मत बोलो। உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன அதை மட்டும் அதென்ன கேட்டு அதென்ன நடத்திட்டு போங்க. तुम्हारे जो जीवित में प्रभु क्या कर रहे हैं उसे सुनकर चलो। அப்படித்தான் திருச்சபையானது கட்டப்படும். ऐसे कलीसिया बांधा जाएगा। அலங்கம் கட்டுகிறதற்காக நியமிக்கப்பட்டார். सगर्पनाएं बनाने के लिए नेगेमिया को नियुक्त எழுப்புதல் किया, உண்டாகிறதற்காக जागृत होने के लिए इज़रा को नियुक्त किया, ஜெபம் பண்ணுகிறதற்காக प्रार्थना करने के लिए எஸ்தர் நியமிக்கப்பட்டார். एस्तर के लिए। பாருங்கள் அந்த புத்தகம் வந்து ஒரு கிரமமாக இருக்கும். और वो அது ஒரு पुस्तक ரகசியம் क्रमानुसार நான் है। சொல்றேன். அதாவது உங்களுக்கு நான் बाद में சொல்லி बताऊंगा। அலங்கம் கட்டப்பட்டது, எழுப்புதல் உண்டாகிறதுக்கு பின்பதாக ஜெபம். सर्पना बांधा गया, जागृति होने के बाद में प्रार्थना, ஒரு ஸ்திரீ உடைய ஜெபம். एक स्त्री की प्रार्थना। ஸ்திரீ அதாவது எஸ்தர் வந்து சபைக்கு ஒப்புட்டு அதென்ன அப்படி எல்லாம் எடுக்க கூடாது. और एस्तर को कलीसिया के बराबर करके नहीं, ऐसा ஆதி சபையை வஸ்தியை தள்ளி போட்டாரு. அதென்ன பின்னால அதென்ன எஸ்தர் அதென்ன ஏற்றுக்கிறார். அதெல்லாம் அதாவது தவறானதான ये விளக்கம். सब गलत विवरण है। ये सब ஆண்டவருடைய ஜனங்கள் प्रभु के लोग ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்துடைய மையத்தனத்தை அதாவது காண்பிக்கிறதற்காக எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. प्रार्थना करने वाला बनना चाहिए, प्रार्थना के माध्यम के लिए। எல்லாத்துலயும் நீங்க மாட்டிக்கிடுவீங்க. अगर कलीसिया करके आप विवरण देंगे तो எல்லாத்துலயும் மாட்டிக்கிடுவீங்க. सब में फंस जाए। ஏகாய் பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. ஏகாய் யார் தெரியுமா? एकाई कौन है? அவர் கிண்ணர் ஆகும். கிண்ணர்னா இந்த அவர்கள் வந்து என்ன 9ன்னு நம்ம சொல்லுவோம், 6ன்னு சொல்லுவோம். பரிசுத்தாவியானவர் அவரா? இப்படி தவறாக வேதத்தை விளக்கி மக்கள்கிட்ட அதாவது தவறாக அதாவது இப்படி வேதத்தை விளக்கக்கூடாது. ऐसे பரிசுத்தாவியானவர் கிண்ணரா? क्या पवित्र आत्मा क्या अली बोलता है? என்ன விளக்கம்? எங்க இருந்து இந்த விளக்கத்தை எல்லாம் பெற்றாங்க? कहाँ से ये वर्ण पाया है? ஒரே வார்த்தையில நான் வந்து அவங்க விளக்கத்தை அதாவது நான் அடிச்சு கீழே தள்ளிடுறேன். एक ही बोली में उनको मैं गिरा அது सकता हूँ। முக்கியம் இல்ல. ये मुख्य नहीं। தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக ஒரு பெண்மணியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். प्रभु के लोग उद्धार पाने के लिए एक नारी को प्रभु ने चुना है। அந்த பெண்மணியோட அதாவது அந்த புத்தகம் முடிவடையல. उस महिला के साथ वो पुस्तक खत्म नहीं हुआ। பின்பதாக இருந்த அந்த முர்தகாய், उसके बाद में मुर्दगाई, எஸ்தர் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. एस्तर की पुस्तक अंत அதாவது अध्याय, வேதத்தை அதாவது சரியாக நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். शास्त्र को बराबर मैं इन दिनों में आपको बताता हूँ। நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எஸ்தர் அதாவது எஸ்தருக்கு பேக்கப் பண்ணது யார்? ये एस्तर के पीछे ஏன் कौन रहा? எஸ்தரை பற்றி அதாவது அந்த புத்தகம் எஸ்தர் புத்தகம் தான். एस्तर की ஆனா पुस्तक எஸ்தர் பற்றி அது முடிவடையல. एस्तर के बारे में बोलकर उसके खत्म வாசிங்க அந்த கடைசி வசனத்தை. नहीं। अंत वचन, ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ஆ இரண்டாவதானவனும் ஆ ஈதருக்குள் பெரியவனும் ஆ தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் ஆ அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். எஸ்தர் அல்ல, முர்தகாய். एस्तर नहीं है, मुर्दगाई। நன்றாக அதாவது வேதத்தை அதாவது சரியாக அதாவது புரிஞ்சு கொள்ளணும். बराबर शास्त्र को समझ लो। மனிதர்கள் ஆணும் பெண்ணையும் ஆண்டவர் எப்படி அதாவது
காண்பிக்கிறார். इंसानों नर और नारी को प्रभु कैसे दिखाते हैं? எஸ்தர் வந்து திருச்சபைக்கு ஏதாவது அடையாளம் एस्तर கிடையாது. जो कलीसिया के चिन्ह नहीं है, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். बराबर समझ लो. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். और एक कार्य, பஸ்தி வந்து ஆதி சபைனா बस अगर आदि कलीसिया, ஆதி சபைன்னு நம்ம வச்சுக்கிடுவோமே, आदि मंडली रखे, புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானம், யார் தீர்மானம் எடுத்தா தெரியுமா? पुरुषों के आधीन को குடிகார होना பயலுவ. चाहिए करके குடிச்சிட்டு அதாவது எடுத்த தீர்மானம். शराबी लोग इसके योजना किया है. குடிகாரன எடுத்த தீர்மானம் தான் புருஷனுக்கு அதாவது கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். शराबी लोग तय किया कि जो पुरुषों के आधीन स्त्री होना चाहिए करके. யாராவது ஒரு சூஜ்பூஜ் இருக்கிறவன் வந்து தான் பொண்டாட்டி என்ன, ஏன் பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லுவானா? குடிகார பயலுவ அதாவது கூட்டம் கூடி அதாவது எடுத்த தீர்மானம். शराबी लोग इकट्ठा होकर आदि सभा योजना கிடையாது. किया, आदि कलीसिया नहीं है वो. அதனால கொஞ்சம் வேதத்தை அதாவது அந்த மாதிரி இதெல்லாம் விட்டு அதை நான் வெளியே வாங்க. थोड़ा सा ऐसी बातों से बाहर आ जाओ. சரியாக வேதத்தை அதாவது போதிக்கிறவர்கள் சபையிலிருந்து எழும்ப வேண்டும். बराबर शास्त्र को सिखाने वाला कलीसिया में होना चाहिए. வேதத்தை தவறாக போதித்து பல தீமைகள் நாமும் செய்திருக்கிறோம். आज जो कलीसिया के अंदर हम भी कई இதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். इससे हम बाहर होना चाहिए. வஸ்தி வந்து தேவ பக்தி உள்ள மகளாகும். आज जो वस्ती परमेश्वर के भक्तिमान स्त्री है, எஸ்தரும் தேவ பக்தி உள்ள மகளாகும். आज जो एस्तर भी परमेश्वर के भक्ति के, அதுல பெரும் பங்கு அதாவது முர்தகாயுடைய பங்காகும். मुर्दगाई उस पुस्तक में ज्यादा भागी लिया है. எஸ்தருடைய பேர் இருந்தாலும் एस्तर के नाम होकर भी அதுடைய ஹீரோ யார் தெரியுமா? முர்தகாய் தான் ஹீரோ. मुर्दगाई उसके जो मेन है, ஜனங்களுக்கு யாவருக்கும் சமாதானம் கூறுகிறவனாக காணப்பட்டார். अपने लोगों सबके लिए शांति देने वाला रहा. ராஜாவுடைய இரண்டாவது ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். राजा के दूसरी स्थान में रहा हो. முர்தகாய் வந்து தாழ்மையான மனிதன். मुर्दगाई एक दीनता मनुष्य है. முர்தகாய் பற்றி பல காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. मुर्दगाई के बारे में कई ஆணும் பெண்ணுடைய அதாவது ரோல், नर और கிறிஸ்தவ குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும், परिवार कैसे होना चाहिए என்ற காரியம் அங்கே இருக்கிறது. ऐसे कार्य लिखा है. நாம் எல்லாரும் ஆண்களும் பெண்களும் हम सब लोग नर और नारी हो, இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் நமக்கு அதாவது வலியுறுத்துகிறது. पुरुष वो महिलाएं वो किस प्रकार का रहना चाहिए करके लिखा है उस पुस्तक में. ஆண்டவருடைய ஜனங்கள் சரியாக வேதத்தை அதாவது ஆராய்ந்து அறிய வேண்டும். प्रभु के लोग बराबर शास्त्र को जांच करना है. பயிலுவதாவது என் பொண்டாட்டி அது அக்காலத்துல என்ன நடந்தது தெரியுமா? वो दिनों में क्या हुआ? அவருடைய அழகு பார்க்கணும்னா கப்படா எல்லாம் இருக்க கூடாது, அதான் அழகு. उस दिन में सुंदरता देखना है तो नंगापन रहना चाहिए. எந்த ஸ்திரீ அதாவது அதை ஒப்புக்கொள்வாயா? कौन सा स्त्री इसे मानेगी? அதுக்கும் ஆதி சபைக்கும் என்னையா சம்பந்தம்? उसके आदि कलीसिया के क्या संबंध है? ஒரு அறிவு பூர்வமாக சிந்திச்சாலும் அதுக்கு ஒத்து போகாத. बुद्धिपूर्व इसके जो सोचेगा तो குடிகார பயலுவதாவது எடுத்த தீர்மானம். शराबी लोग इसके जो तय किया है, அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ऐसा हमारा कोई संबंध नहीं है. हमारी प्रार्थना, மறைந்திருக்கிற இறைவன், जो छिपाओ परमेश्वर, தம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அந்த புத்தகம் நமக்கு வழங்குகிறது. अपने को ताकर जो कि प्रार्थना करते हैं उसकी जो मुख्यता को वो पुस्तक बताती है. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். केवल उसी को मानना है. இப்படி ஜெபம் பண்ணுவோம், ऐसे प्रार्थना कर, இப்படி ஜெப வீரர்களாக இருப்போம், ऐसे प्रार्थना की वीर, இப்படி அதாவது நாம் வந்து ஜாமக்காரர்களாக இருப்போம், ऐसे हम बहुरिये बनेंगे. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். हम अपने को संभालें, மற்றவர்களையும் நம்முடைய ஜெபத்தினால் நாம் காக்க முடியும். और लोगों को भी अपने प्रार्थना से மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, और लोगों के लिए प्रार्थना, நமக்காக ஜெபம் பண்ணுங்க. हमारे लिए இயேசுவானவர் உலகத்துக்காக ஜெபம் பண்ணல. यीशु मसीह दुनिया के लिए प्रार्थना. புரிஞ்சுதா? யோவான் 17ஆம் அதிகாரத்திலே உலகத்துக்காக அவர் ஜெபம் பண்ணல. யோனா 17वां अध्याय में प्रार्थना के लिए प्रभु ने प्रार्थना. நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லி தரேன் எது ஜெபம். क्या कौन से प्रार्थना? உலக மீட்புக்காக அதனை ஜெபம் பண்ணுவோம். எங்கேயா அதன ஆதாரம் இருக்கு? உலக மீட்புக்காக पूरा दुनिया के छुटकारा के लिए प्रार्थना कहाँ पर है? எங்க இருக்குது? कहाँ पर है? வேதத்துல இல்லாத காரியங்கள் எல்லாம் நடைபெற்று शास्त्र में जो नहीं रहा वो कार्य हो रही है. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பு அடையும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். जो परमेश्वर जिसको चुन के रखा वे लोग छुटकारा पाने के लिए ஆதாரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். उसके पूरी सबूत मैं आपको बताऊंगा. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. யோவான் 17ஆம் அதிகாரத்தை வேணா அடுத்த வாரம் படிச்சிட்டு வாங்க. योना 17वां अध्याय को अगले सप्ताह पढ़कर आओ. அல்ல, இவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். इनके लिए मैं प्रार्थना करता हूँ.
ஏன் ஆண்டவர் உலகத்துக்காக ஜெபம் பண்ணல? क्यों परमेश्वर दुनिया के लिए प्रार्थना नहीं किया? உலகத்தை நேசித்து தம் குமாரனை தந்தார் என்று 3:16 எழுதப்பட்டிருக்கு. दुनिया के ऊपर யோவான் 3:16. प्रेम रखकर अपने पुत्र को भेजा करके அதே यूहन्ना 3:16 में நான் உலகத்துக்காக ஜெபம் பண்ணாமல் उसी यीशु मसीह बोले நீர் दुनिया के எனக்கு लिए தந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். आप मेरे लिए जिसको दिया उसके लिए प्रार्थना करता हूँ। பிதாவானவர் நேசித்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாமே. जो पिता परमेश्वर जो दुनिया के ऊपर प्रेम किया उसके लिए प्रार्थना करना चाहिए था ना। தெளிவாக இறைவனுடைய ஜனங்கள் அதாவது வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். परमेश्वर के लोग बराबर प्रभु के वचन को पढ़कर उसको जांच कर மாட்டு கருத்து உடையவர்கள் வந்து என்கிட்ட நீங்க பேசுங்க. इसके विरोध इसके कुछ बातें हो तो आप मेरे पास என்கிட்ட प्रत्येक வந்து ஐ அம் ரெடி டு கரெக்ட் இட். अब मैं उसे सीधा நீங்க தப்புனா நான் தப்புனா जो गलत है गलती है அதை நான் சொல்லிடுவேன். उसे बोल दूंगा। நன்றாக ஆராய வேண்டும், बराबर जांच करो எல்லாரும் அதாவது நிபுணர்களாக இருக்க வேண்டும். और सब लोग को इसके चला நன்றாக ஜெபம் செய்யுங்க, बराबर प्रार्थना करना, நன்றாக வேலை செய்ய வேண்டும், बराबर काम करना, நன்றாக ஜெபம் செய்ய बराबर வேண்டும். प्रार्थना करना है। 50-50 அல்ல, 50 100% வேலை செய்யணும், 100% அதாவது நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். 100% काम भी करना, 100% प्रार्थना भी करना। இந்த ரெண்டும் அதாவது 100% ये இருக்க दोनों வேண்டும். 100% होना चाहिए, 50 அல்ல, 50-50 नहीं है, ரெண்டும் 100% அதாவது இருக்க दोनों வேண்டும். 100%। அப்படி நீங்கள் ஜெப வாழ்க்கையில முன்னேறுங்க. ऐसा प्रार्थना की जीवित में आगे बढ़ो, பக்கத்திலே வர மாட்டான், शैतान आपके निकट ही नहीं आएगा, வரவே மாட்டான் ஐயா. वो आएगा नहीं। என்ன அதுக்கெல்லாம் அதன வழிமுறைகள் இருக்குது. उसके लिए रास्ता है, பக்கத்துல வரக்கூடாதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வழிமுறைகள் இங்க वो இருக்கு. अपने पास में नहीं आने के लिए भी मार्ग है। அப்படி நாம அதாவது நடந்து கூடாது. ऐसा हम चले, குறைகள் பாவங்கள் எல்லாம் நாம் செய்தால் ஆண்டவர் அருமையான வழி அதாவது வைத்திருக்கிறார். बराबर प्रभु मार्ग रखा है। அறிக்கை செய்துட்டு அதாவது போயிட்டே ऐसा जो कबलात करके जाते ही रहना है, ஆண்டவருடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். प्रभु के लोग आनंद से रहना है, அப்படி நாம் ஜெபம் செய்வோம். ऐसा हम प्रार्थना करना। கர்த்தருடைய வார்த்தை, प्रभु के वचन, தேவனுக்கு ஆராதனை, प्रभु की आराधना, நம்முடைய வேலை, हमारी काम। வர்ற வாரம் நாம் யுத்தத்தை பற்றி நாம் தியானிப்போமா. अगले सप्ताह युद्ध के बारे में, யுத்தம், आत्मिक युद्ध। உங்களை நானும் என்னை ஏமாத்த கூடாது, நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காது. हम मुझे भी वंचित नहीं करना है, आपको आपको भी नहीं। இப்படி அதாவது நாம் நடந்து கொள்வோம். ऐसे हम चले, எல்லாரும் ஜெபம் செய்யுங்க. सब लोग प्रार्थना करो। ஆண்டவர் உன் ஜெபத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுவார், நீ என்ன நினைக்கிறாயோ அதை அவர் புரிஞ்சுக்கிடுவார். வார்த்தைகள் அதாவது வராம இருக்கலாம், जो सोचेगा वो प्रभु जानता है, समझ लेगा। அப்படி ஜெபம் செய்யுங்க. ऐसे प्रार्थना நம்முடைய தகப்பன், वो हमारे पिता, அப்படி அதாவது போங்க. ऐसे ही जाना है। போன வாரம் சொன்னா தெரியல, अगले सप्ताह बोला होगा, இந்த கதையோட முடிச்சு पिछली सप्ताह मैंने बोला होगा। போலா कोई तो भी ஒரு ஏழை, एक गरीब, அவருக்கு ஒரு ஐஸ்வர்யவான் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கார். और एक धनवान जाके उसको खाना लेके दिया। அப்போ சாப்பாடு அதென்ன கொடுத்த உடனே அவர் உடனே அந்த ஏழை பசி திறந்து அதென்ன சாப்பிட்றதுக்கு போயிருக்காரு. ஸ்டாப் 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 ஸ்டாப், நான் ஜபம் சொல்கிறேன், அந்த ஜபத்தை நீ செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். उस गरीब ने बहुत भूखा था, इसलिए तुरंत खोल के खाने के लिए उठाया। तो इसने बोला रोक रोक, मैं जो एक प्रार्थना बोलूंगा उसे करके खाना है। அவன் இப்படி பார்த்துருக்கான், वो देखा ऐसा, என்னையா ஜபம் பண்ணுது, क्या प्रार्थना करना, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றதாவது ஜபம் பண்ணி स्वर्ग में रहने वाला मेरे पिता करके प्रार्थना करना है, करके खाना है। அவன் அப்படியே பார்த்துருக்கான். वो देखा ऐसा, அந்த ஜபம் நான் பண்ண முடியாதுன்னு वो சொல்லி, प्रार्थना मैं कर नहीं सकूंगा। நான் சொல்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த ஜபத்தை செஞ்சுட்டு அதாவது சாப்பிடு. मैं तेरे को खाना लेके दिया, ये प्रार्थना करके खाना खाना। இல்லை நான் அப்படி ஜெபம் பண்ணல. नहीं नहीं, मैं ऐसा பரமண்டங்களில் இருக்கிற உங்கள் பிதாவே, हाँ जो स्वर्ग में रहने वाला तुम्हारे पिता, என்று அப்படி ஜெபம் பண்ணிட்டு ऐसा करके प्रार्थना करूँ। அப்படி ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கல. ऐसे यीशु मसीह नहीं बोला यार, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு அவருடைய சீடர்களுக்கு. அதை சொல்லி அதாவது ஜெபம் பண்ணிட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லி, ये हमारी पिता तू जो स्वर्ग में है करके वो बोल के तू खाना। नहीं नहीं नहीं, मैं ऐसा नहीं करूँगा, நான் இப்படி தான் ஜெபம் मैं பண்ணுவேன். ऐसे ही प्रार्थना, பரமண்டங்களில் இருக்கிற உங்கள் பிதாவேன்னு हे स्वर्ग में रहने वाला तुम्हारी पिता। இவன் தலையை சொரிஞ்சிட்டு ஏன்பா அதுன்னு அப்படி சொல்றேன். पूछा वो क्या कर, பாருங்க, நீங்க சொல்ல ஜெபத்தை நான் அதை செஞ்சேன்னா देखो आपने நம்ம जो, ரெண்டு பேரும் சகோதரன் ஆயிடுவோம். अपन दोनों भाई भाई हो जाएंगे।
நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களோ அந்த ஹோட்டலில் போயிட்டு என்ன உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு जो होटल में आप जाके खाना खाएंगे उधर मेरे को भी लेके जाना पड़ेगा। நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு आप ऐसा नहीं करेंगे, அப்படி செய்யாத பட்சத்தில் ऐसा नहीं करें तो எதற்கு ஜெபம் பண்ணோம்? मैं क्यों बोलना है? எங்கள் பிதாவேன்னு मेरा உங்கள் பிதாவேன்னு சொல்லி मेरे ஜெபம் पिता பண்ணிட்டு करके क्यों சாப்பிடுங்க. प्रार्थना करूं, तुम्हारी पिता करके बोलूंगा मैं। உங்களுக்கு தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் मेरे எங்கே போனாலும் जहां भी मैं जाऊं, வெளியே தானே வந்த உடனே அதாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா आप बाहर ऐसा भी என்னை பற்றி அதாவது கிப்சனுக்கு தெரியும், आप गिब्सन जानता है, என் கூட இருக்கிறவங்களுக்கு मेरे தெரியும். साथ में जो है उनको मालूम है। நம்ம அதாவது 60 ரூபா 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு हम अच्छा का दाम दे के खा पी के, சாஹிப் என்னதுன்னு கேட்டா गरीब अगर पूछे तो जाओ जा करके नहीं बोलना, இப்படியெல்லாம் பண்ணாதுங்க. ऐसा मत करो। ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு அதை நான் போங்க. 10 रुपया दे के चला जाना। எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அதாவது हमारे पिता करके कैसे कह सकते हैं? நம்ம வந்து அப்படி அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ரட்சிக்கப்படலையோ वो लोग चाहे उद्धार पाए या नहीं, நாம் எங்கள் பிதாவே என்று அதாவது நம்ம சொல்லுகிறோம் என்றால் हमारे पिता करके जब हम बोलते हैं, எல்லாரையும் அதாவது மனிதர்களாக நாம் பார்த்தோம் என்றால் सबको अगर इंसान करके समझे, தாழ்வு நமக்கு மனசுல உண்டாகவே ऊंचा உண்டாகாது. नीचा हमारे दिमाग में आएगा नहीं। என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அப்படி ஏதாவது அனுபவங்கள் அதென்ன இருக்கிறது. ऐसा जीवित में बहुत अनुभव है। ஹோட்டலுக்கு போனாலும் அந்த சர்வர்ஸ் ரொம்ப கனம் பண்ணுவேன். और किधर भी होटल में जाओ सर्वेंट के पास बहुत हम ரொம்ப அதாவது उसके आदर करता हूँ उनकी, அவர்களுக்கு அதாவது டிப்ஸ் நல்லா வைப்பேன். और उसको टिप्स भी रखता हूँ अच्छा से। ஏனென்றால் அவர்கள் பாருங்க வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்க, घर पे जाते तो அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த டிப்ஸ் வச்சிட்டு घर पे जाके टिप्स रखे, பிள்ளைகளுக்கு அதாவது ஏதாவது बच्चे लोग को कुछ ना कुछ लेके जाएंगे। வேலையில இருந்து போகும்போது பிள்ளைகளுக்கு பழம் அது ஸ்வீட் பீட்டு வாங்கிட்டு போறோம். हम काम से घर पे जाते तो फल फ्रूट बच्चे के लिए लेके जाते हैं। ராத்திரி 11 மணி வரை எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு सुबह से लेकर शाम तक सबको खाना खिलाकर, இதுதான் என் விதி. यही हमारी जो किस्मत। அவன் நாராஜாதனை போகிறதுக்கு இல்லாம ஒரு 10 ரூபா கொடுத்தா ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வாங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு அப்படி நீங்க ஏன் நினைக்க மாட்டிருக்கீங்க? आप कुछ भी एक 10 रुपये उसको दिया तो कुछ ना कुछ अपने बाल बच्चों को लेके जाएंगे। आप क्यों नहीं ऐसा सोचते हैं? நான் கோவாக்கு போயிருந்தேன். गोवा गया था, அப்போ நான் ஒரு ஷாப்புக்கு போனேன், கேக் ஷாப்புக்கு. एक शॉप में गया था। அப்பொழுது அங்கே ஒரு பாஸ்டர் கூட நான் போனேன். वहाँ के पास्टर के साथ गए थे हम। அப்போ அவருக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து கேக் பிடிக்கும்னு அவர் சொன்னார். और बोला कि बच्चे लोग केक को बहुत चाहते हैं लोग, நீங்கள் வீட்டுக்கு அதனை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி அதாவது போனேன். और जो जो கேக் வாங்கிட்டு केक लेके போகும்போது இன்னொரு 5-6 கேக் அதனை பார்சல் பண்ணுங்கன்னு और भी 5-6 केक पार्सल, நல்ல காஸ்ட்லி கேக். बहुत பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் किसके लिए लेता है? आप यार का मांग रही है? அது நமக்கு தான் வாங்குறோம்னு சொல்லி हमारे लिए யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது என்ன இது कोई नहीं खाए। காசு கொடுத்தாரு வந்து அது என்ன உட்காந்துக்கிட்டாங்க, ஒன்றுமே சொல்லல. मैं कुछ भी नहीं बोला। அவர் என்ன ஹோட்டலில் அதனை விட்டார். होटल में जाके இறங்கிய உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டேன், ड्राइवर को बुलाया, இது வீட்டுக்கு போயிட்டு அதன் तुम्हारे घर पे जा। பாஸ்டர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். वो देखकर ऐसे चकित हो गया। அவர்கிட்ட பிறகு அடுத்த நாள் சொன்னேன், இங்கே வாங்க, आओ, நம்ம அவ்வளோ காஸ்ட்லி அதாவது கேக் ஷாப்பில் போயிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறோம். इतना बड़ा कीमत का हम लेते हैं। அவர் எப்படி நின்று பார்த்துட்டே இருந்தார். वो कैसे हाथ बांध के खड़ा था। மனசுல என்னது ஓட்டம் मन में ஓடிருக்கு, क्या கொஞ்சம் सोचा होगा, அவர் तुम ही நின்ன सोचो। இடத்துல நீங்க நின்று அதாவது யோசிங்க. उसके जगह पे तू खड़ा होके जरा सोच कर देखो। அந்த பார்சல் கொடுத்தோடனே நான் சொன்னேன், இப்படி அதாவது தூக்கி விட்டுதானே விட்டேன். वो पैर में गिरा, मैंने उसको उठाकर खड़ा किया। ऐसा मत करना, கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, थोड़ा दया करो। இல்லாதவர்களுக்கு கொடுங்க. जिसका नहीं है उनको देना जरा। என் வயிறு என் பொண்டாட்டி என் பிள்ளை வயிறு நிறைஞ்சா போதுன்னு சொல்லி मेरे पेट, मेरे पत्नी और मेरे बच्चे लोग का पेट भर गया तो ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பே கிடையாது. और நல்ல ऐसे ஜெபம் செய்கிறவர்கள் अच्छे प्रार्थना जो करते हैं அப்படி இருப்பார்கள். ऐसा रहेंगे, என்னுடைய அனுபவம். यही हमारे अनुभव। இப்படி அதாவது தேவனுடைய ஜனங்கள் இருங்க, ऐसे प्रभु के लोग रहना, மற்றவர்களுக்கு ஈகுங்க, और लोगों को दान करो। அடுத்தவங்க ஆசீர்வதிக்கிறது
और दूसरे को आशीष करना। ரொம்ப ஆசீர்வாதம் உங்களுடைய இல்லத்திலே தங்கும். आपके जो आशीष घर पे बना रहेगा, அப்படி நாம் இருப்போமாக. ऐसा हम रहेंगे। நல்ல ஜெபம் செய்வோம். अच्छे से கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பார். वचनों का आशीष करें। எல்லாரும் ஜெபம் सब செய்வோம். लोग प्रार्थना करें। இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் हालेलुया ஸ்தோத்திரம் हालेलुया सोत्रम 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 हालेलुया 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 ஸ்தோத்திரம் हालेलुया 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 हालेलुया। தேவனே தம்மிடத்தில் சேர வேண்டும் என்றால் இயேசுடைய இரத்தத்துக்கு மூலமாக தம்மிடத்தில் நாங்கள் சேரவும், இயேசுடைய நீதியின் வாயிலாக ஜபத்தின் மூலமாக உம்மிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே நீர் எங்களுக்கு கட்டு கொடுக்கிறீர். நல் சீடர்களாக கர்த்தா இந்த உலகத்திலே நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வீராக. நல்லதாவது உழைக்க வேலை செய்ய கர்த்தாவே ஜபம் செய்து ஆசீர்வாதத்தை சுகர்ந்தித்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. और उसे स्वतंत्रता करने के लिए अनुग्रह कर। கர்த்தாவே எல்லாருக்கும் கர்த்தாவே ஈகர குணத்தை கர்த்தாவே தந்து और सबके लिए एक दान की स्वभाव देना। ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். गरीबों को जो दया दान करते हैं वो परमेश्वर को उधार देता है। தனக்கு மாத்திரமல்ல தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நன்றாக உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். केवल अपने लिए नहीं है, जो जिसकी जरूरत है उसको देना चाहिए करके हमें सिखा रहे हैं, इसलिए धन्यवाद। அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சபையாக கர்த்தாவே எங்களை மாற்றுவீராக. ऐसी एक अच्छी कलीसिया करके हमें बदल दे। கர்த்தாவே எல்லாரும் அவர்கள் தேவனுடைய பக்தர்கள், वे सब परमेश्वर के भक्तों हैं। கர்த்தாவே நாங்கள் சிறந்து வழங்க நீர் கிருபை செய்வீராக. हम अच्छी श्रेष्ठ रहने के लिए अनुग्रह कर। கர்த்தாவே அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு என்று நீர் சொல்லியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हिला हिला के दबा दबा के गिरने के हिसाब से नाप कर देना है। காலமானது அதை காண்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு समय ஸ்தோத்திரம். इसकी प्रकट करेगी करके लिखा है। தொடர்ந்து எங்களை निरंतर ஆசீர்வதிப்பீராக. हमें आशीष कर। நல்ல ஜெபம் செய்ய ஜபாவினால் பரிசுத்தாவியானவர் நீர் எங்களை நிறத்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். अच्छी प्रार्थना करने के लिए पवित्र आत्मा परमेश्वर हमें भर कर चलाने के लिए கர்த்தாவே நன்றாக உழைக்கிறதற்கு வேண்டிய பலனை கர்த்தாவே தந்து நடத்திடலாம். अच्छे काम करने के लिए परिश्रम करने का बल हमें दीजिए। தீமை கர்த்தாவே செய்கிறவர்களுடைய எல்லா காரியத்தையும் ஒடுக்கி போடும். बुराई करने वाला सबके जो कार्य को दबा डाल। அதனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதும் கர்த்தாவே ஜனங்கள் வீழ்ச்சி அடைந்து கர்த்தாவே பல தீமை செய்கிறதற்காக துணிந்திருக்கிறதை கர்த்தா நீர் அறிவீர். उसके ओर से परमेश्वर के नाम की निंदा और परमेश्वर के लोगों का गिरावट होने के हिसाब से ये सब हो रही है। கர்த்தாவே இதுக்கு ஒரு முடிவு கட்ட நீர் கிருபை इसके एक செய்வீராக. अंत लाइएगा। கர்த்தாவே சபையை கர்த்தாவே ஒழுங்குபடுத்திடலாம். कलीसिया को सुधार दे। எல்லா காரியமும் ஒழுங்கும் கிரமமாக கர்த்தாவே செய்யப்பட நீர் கிருபை सब செய்வீராக. कार्य सुधार क्रमानुसार ஒழுங்கட்டு करने के लिए। திரிகிறதற்காக இருக்கிறார்கள், ஒழுங்கட்டு திரிகிறதற்காக இருக்கிறார்கள். உம்முடைய சன்னிதானத்திலே நான் அறிவிக்கிறேன். कुछ लोग अनुचित काम कर रहे हैं, उसे हम बताऊंगा। கர்த்தாவே அவர்கள் வீண் அலுவலக்காரர்களாக திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். और जो बिना काम के लोग घूमते रहते हैं, கர்த்தாவே இதற்கெல்லாம் முடிவு கட்டிடலாம். इसके अंत लाइए। கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் கர்த்தாவே திருச்சபையிலே மகிமைப்பட केवल आपके नाम कलीसिया में வேதத்தை महिमा होने நாங்கள் के लिए। தெளிவாக போதிக்க நீர் கிருபை செய்வீராக. शास्त्र को सही सलामत நீர் शिक्षा என்ன देने के लिए। நோக்கத்தோட எழுதி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க நீர் கிருபை जो செய்வீராக. लक्ष्य के लिए आपने लिख के दिया है उसे समझ உம்முடைய कर हम ஜனங்களை चलें। ஜபாவினால் நிரப்பேறலாம். आपके लोगों को प्रार्थना की உம்முடைய आत्मा से வசனத்தை भर। பற்றி கொண்டு தமக்கு ஆராதனை செய்து நல்ல கர்த்தாவை வேலை செய்ய நீர் கிருபை செய்வீராக. आपके वचन को देर कर आपको लिए आराधना कर कर अच्छे काम करने के लिए अनुग्रह। கர்த்தாவே ஒரு ஆத்மீக போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் கொள்கிறதற்காக கர்த்தாவே வர வாரத்தில் எங்களுக்கு போதிக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். आत्मिक संघर्ष में युद्ध में हम उसमें लड़कर जीत पाने के हिसाब से अगले सप्ताह में उसे बताने के கர்த்தாவே என்னையும் எங்களையும் எல்லாரையும் பாதுகாப்பீராக. लिए। हमें भी मुझे भी सबको संभाल। கர்த்தாவே எல்லாரும்
ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்வீராக. सब लोग शांतता जीवन बिताने के लिए கர்த்தாவே அவனுடைய அலுவல காரியத்தை கர்த்தாவே கவனித்துக் கொள்ள நல்ல கர்த்தாவே புத்தியும் கர்த்தாவே கிருபையும் தம் ஜனங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்தரலும். अपने के जो काम में बराबर लगा रहने के लिए आपके लोगों को आपके सेवकों को भी दे. கர்த்தாவே உம்முடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தாவே எலக்ட்ரிக் பில்ல கட்ட நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. बड़ी अनुग्रह के द्वारा बिजली के बिल भरने के लिए अनुग्रह किया, इसलिए धन्यवाद. நம்முடைய மனபாரங்கள் எல்லா பாரங்களையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். हमारे हर मन के बोझ को आप जानते हैं. துஷ்டர்கள் கர்த்தாவே தூசிக்கிறதற்காக கிளம்பி இருக்கிறார்கள். दुष्ट लोगों निंदा करने के लिए கர்த்தாவே இதெல்லாம் நீர் கவனித்துக் ये கொண்டிருக்கிறீர். सब आप ध्यान देते हैं. இவர்களுடைய எல்லா நிந்தனையிலிருந்து கர்த்தாவே என்னையும் எங்களையும் கர்த்தாவே விடுவிப்பீராக. हाँ, हमारी जो हर एक निंदा से हमें भी आप मुझे भी बचाइए. கர்த்தாவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். मुझे अर्पण करता हूँ. கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். हमें भी கர்த்தாவே ये ஆசீர்வதிப்பீராக. प्रभु आशीष कर, கிருபையாயிரும். अनुग्रह हो. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारी बलि पिता. आमीन.